السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் சலாம். அதுல வரட்டும். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஒன்று சபானா வரட்டும். ஓகே, நம்ம அது வரைக்கும் ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாமா? போன தடவை நம்ம கம்பராமாயணம் பார்த்தோமா? ஆமா மேம். எஸ். கம்பராமாயணம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதி, சரியா? இப்ப கம்பராமாயணம் ம். எப்படி படிக்கணும் அப்படின்னா, கம்பராமாயணுடைய புக்கு, அந்த நூல் குறிப்பு என்ன, ஆசிரியர் குறிப்பு, அது ரெண்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரியா? ஏன்னா கம்பராமாயணம் வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம். நான் உங்களுடைய பழைய கொஸ்டின் பார்க்கும்போது கட்டுரை வினாவாவும் கம்பராமாயணம் வந்திருக்கு. 6 மார்க்ஸ்லயும் கேட்டிருக்காங்க, 4 மார்க்ஸ்லயும் கேட்டிருக்காங்க, ஒன் வேர்ட்லயும் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அந்த கம்பராமாயணம், சரியா? அப்ப எப்படி படிக்கணும் கம்பராமாயணத்தை? கம்பராமாயணம் வந்து எடுத்துட்டு கம்பராமாயணம் என்ன, சரியா, அந்த நூல் குறிப்பு, அந்த ஆசிரியர் குறிப்பு, ஆசிரியர் யாரு, அவரை பத்தி சும்மா ஜஸ்ட் கொஞ்சம் ஃபியூ லைன்ஸ் தெரிஞ்சுக்கணும், சரியா? நூல் குறிப்புனா என்ன, ஆசிரியர் குறிப்பு, ஆசிரியர் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் இப்ப நம்ம படிக்கிற அந்த பாடப்பகுதி எந்த பிரிவுல இருக்கு, அப்போ கையடை படலம் அப்படின்னா அப்ப எத்தனை காண்டம் இருக்கு, எத்தனை காண்டம் இதுல கம்பராமாயணத்துல இருக்கு, அதுல எத்தனாவது காண்டம் நம்ம கையடை படலம் எத்தனாவது காண்டம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அவ்வளவுதான். இது மட்டும் தெரிஞ்சா போதும். ஜஸ்ட் ஒரு நோட் புக்ல இதை மட்டும் நோட் பண்ணி வச்சு அதை படிச்சீங்கன்னா போதும். சூப்பரா மார்க் வாங்கலாம், சரியா? நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, அப்புறம் அந்த கம்பராமாயணத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அது எத்தனை, டோட்டலி கம்பராமாயணம் எத்தனை காண்டம், அதுல எத்தனாவது காண்டத்துல கையடை படலம்னா என்ன சொல்லிட்டு தென் அதுக்கப்புறம் அதுல என்ன 3 பிரிவா கொடுத்துருக்காங்க. விஸ்வாமித்திரர் வர்றது, தசரதன் எப்படி இருக்காரு, அதான் அதை பத்திய விஷயம். ராமன் வந்து போகும்போது அவருடைய நிலை என்ன, அதை மட்டும் ஜஸ்ட் பாயிண்ட் போட்டு அப்படியே நம்ம படிச்சுக்கணும், அவ்வளவுதான், சரியா? அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இது கம்பராமாயணம், ஓகேமா? இதுக்கப்புறம் அதை பத்திய அந்த விஷயங்கள் கட்டுரையில எப்படி வரும், நூல் குறிப்பு, கம்பர், தசரதனை பார்த்தல், இந்த மாதிரி ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கட்டுரை வினாவா எழுதணும். அது ஒரு 6 மார்க் கேட்பாங்க. இதுதான் கேட்பாங்கன்னு இல்லை, பட் இதுவும் கேட்டிருக்காங்க பழைய பேப்பர்ல, சரியா? பழைய கொஸ்டின் பேப்பர்ல. ஸோ அதனால அப்போ நம்ம இந்த கம்பராமாயணத்தை வந்து நல்ல பிரீஃபா, டீட்டெயிலா தெரிஞ்சு வச்சுக்கணும், சரி? அதே மாதிரி ஒரு லெசன் தான் இந்த தன் வரலாறு. இந்த தன் வரலாறுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒண்ணு இது காந்தியடிகள் பற்றிய அவருடைய தன் வரலாறு, அவருடைய வரலாறு பற்றி அவர் எழுதியிருப்பார்ல, அதை அதை பத்தி சில விஷயங்கள் சொல்றாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், நல்லா இருக்கு, ரொம்ப போர் அடிக்காம ரொம்ப அழகா இருக்கு இந்த லெசனு, சரியா? அஹ் இதுவும் ரொம்ப முக்கியமான பாடம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். இதுல வந்து காந்தி யாரு, காந்தியோடைய அந்த சைடு ஹெட்டிங், அவர் என்னென்ன விஷயத்த இங்க சொல்லியிருக்காங்க, வரலாறா சொல்லியிருக்காங்களோ அந்த சைடு ஹெட்டிங் வந்து நீங்க நோட் புக்ல போட்டு அதுல பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. சைடு ஹெட்டிங் இதுக்கு கீழே இத்தனை பாயிண்ட் இருக்கு, இது இத்தனை பாயிண்ட் இருக்கு. ஸோ இதுவும் இந்த லெசனை டீட்டெயிலா படிக்கணும். கண்டிப்பா 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 இதுல இருந்து பெரிய கொஸ்டின் வரும். 6 மார்க் கொஸ்டின் வரும், 4 மார்க் கொஸ்டின் வரும், ஒன் வேர்டு வரலாம், அதுக்கப்புறம் வந்து கட்டுரை வினாவும் வரலாம், சரியா? இந்த மாதிரி சில இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் இருக்கு. அதை மட்டும் நீங்க ஃபுல்லா நல்லா உணர்ந்து படிக்கணும், சரியா? அதை நோட், இது எப்படி படிக்கிறது, இவ்வளவு பெரிய லெசன் ஃபுல்லா படிக்கிறதா? அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஜஸ்ட் அந்த லெசன் படிக்கும் போதே நோட் புக் எடுத்து சைட் ஹெட்டிங் போட்டு இந்த சைட் ஹெட்டிங்குள்ள எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு, தட்ஸ் ஆல், சரியா? அது எப்படி படிக்கணும், அந்த மெத்தடு உங்களுக்கு நான் லெசனா முடிச்சிட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி நான் அப்படி ஒரு கிளாஸ் வைக்கிறேன், சரியா? எப்படி படிக்கணும், எப்படி மைண்ட்ல வச்சுக்கணும், ஈஸியா வந்து மனப்பாடம் பண்றதுக்கு என்ன மாதிரி மெத்தட்ஸ் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், சரியா? இப்போதைக்கு இது ஒரு முக்கியமான ஒரு லெசன் அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கங்க, என்னமா? சரி. இப்போ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாசிப்போமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், வாசிப்போமா? ஓகே. சபானாவுக்கு ஓகே மேம். சரி, ஓகே. ஓகே. மாணவர்களே, அதாவது என்னன்னா இதுல வந்து பாரிஸ்டர் பட்டம் அப்படின்றாங்க. பாரிஸ்டர் பட்டம் அப்படின்னா என்னன்னா, ரெஸ்பெக்டட், அதாவது வக்கீல்னா படிக்குவாங்கல்ல, அவங்கன்னா வாங்குற ஒரு பட்டம் வச்சுக்கோங்களேன். இந்த பாரிஸ்டர் பட்டம் அப்படின்னா 1893 காந்தியடிகள் வாங்குறாரு, தென்னாப்பிரிக்காவுக்கு போய். அது வாங்கினதுக்கு அப்புறம் தான் தென்னாப்பிரிக்காவுக்கு போனாரு, சரியா? பாரிஸ்டர் பட்டம் வந்து 1893 வாங்குறாரு, தென்னாப்பிரிக்காவுக்கு அப்புறம் போறாரு. அங்க ஒரு 20 வருஷம் இருக்காரு காந்தியடிகள் வந்து, தென்னாப்பிரிக்கால 20 வருஷம் இருக்காரு. அப்போ தென்னாப்பிரிக்கால அவங்களுக்கு அந்த பிளாக் பீப்புள்ஸ், கருப்பர்கள், நீக்ரோஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் அங்க இருந்த ஆங்கிலேயர்களுக்கு இடையில எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தது, எவ்வளவு அடக்குமுறை இருந்தது, அதை இவர் ஃபேஸ் பண்றாரு. ஏன்னா இவர் ஒரு இந்தியன், இவரும் வந்து ஒயிட்டா இருக்க மாட்டார்ல, இந்தியன்ஸுடைய காமன் கலர் லைட் ப்ரௌன் கலர்ல இருப்போம்ல. ஸோ அதனால வந்து இவங்களையும் இவரையும் அந்த
கருப்பர்களை எப்படி இன்சல்ட் பண்ணுவாங்களோ அந்த ஆங்கிலேயர்கள், அது மாதிரி இவரை இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கண்டிப்பா அவங்களுக்காக போராடணும் அப்படின்ற ஒரு விஷயம் அவர் இறங்குறாரு. 20 வருஷம் தென்னாப்பிரிக்கால இருந்து போராடிட்டு அப்புறம் தான் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவுக்காக போராடுறாரு. சரியா? இப்ப அதெல்லாம் இந்தியாவுக்கு வந்தது அதெல்லாம் சொல்லலை. இப்ப எப்படி தென்னாப்பிரிக்கால அவர் ஃபேஸ் பண்றாரு பிரச்சனையை அப்படிங்கிறது மட்டும்தான் இங்க சொல்றாங்க. சரியா? சரி. இதுக்கப்புறம் தான் இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு வந்து காந்தியடிகள் வந்து என்ன ஒரு போராட்டத்தை வச்சாருமா தெரியுமா? அதாவது எல்லா பேருமே ஒரு ஒரு வழியில போராடுவாங்க. இவர் போராடின வழி என்னது தெரியுமா? தெரியாது மேம். அஹிம்சை. அஹிம்சா வழி. சரியா? அஹிம்சா வழின்னா என்னன்னா, நீ எங்களை என்னதான் அடிச்சாலும், நீ என்னதான் எங்களை வந்து கொடுமைப்படுத்தினாலும் நாங்க வந்து போக மாட்டோம்ப்பா, உட்காந்துருவோம். இப்ப அதாவது எப்படின்னா, அஹ், வீட்டுக்கு முன்னாடி உட்காந்துருது. ஒரு வீட்டுல வந்து ஒரு ஆள் இருக்கான், தொந்தரவு பண்ணான்னு வச்சுக்கோமே, போய் ஆளை கூட்டிட்டு போய் இங்க வர நீ என்ன தொந்தரவு பண்ற அப்படின்னு நம்ம கேட்போம் கோவத்துல, ஆமா இல்லையா? கேட்டு அவனுக்கு வந்து நீதி கேட்போம். ஆனா இது எப்படின்னா, வீட்டுல வந்து ஒருத்தன் அடிச்சிட்டான் அப்படின்னா நீ வந்து சாரி கேட்கறதுக்கு விட மாட்டேன்னு அது வீட்டுக்குள்ளேயே போய் உட்காந்துக்கிறது. வாசல்ல உட்காந்துக்கிறது தர்ணா பண்ற மாதிரி. வேற வழி இல்ல. ஐயோ என்னடா இவர் இப்படி பண்றாரு. என்ன சண்டை போட்டதானே பிரச்சனை, நான் சண்டை போடல, நான் பேசாம தானே உட்காந்துருக்கேன். புரியுதா? இது பேர் அஹிம்சைம்பாங்க. அதாவது சண்டை போடாம நீனும் நானும் கத்தி எடுத்து பேச்சில் சண்டை போடாம, வார்த்தைகள்ல சண்டை போடாம, கத்தி எடுத்து சண்டை போடாம, ரத்தம் சிந்தாம, அப்படியே அடம் பண்றது வேற அடம் பண்ணி வாங்குறது. சரியா? அதாவது அமைதியான வழியில அடம் பண்ணிங்கிறத எப்படி சொல்லலாம்னா, அமைதியான வழியில போராடாம ஆங்கிலேயர்கள்ட்ட இருந்து நம்ம இந்தியா வாங்குறது பேர் அஹிம்சா. சரியா? அஹிம்சை. அது நம்மளுக்கு இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். சரி, இப்ப லெசனுக்குள்ள போலாம். ரொம்ப நல்லா இருக்கும் லெசன். போர்பந்தரை ஒரு கதை மாதிரி இருக்கும். சரியா? போர்பந்தரை சேர்ந்த ஒரு வியாபார கம்பெனியார் காந்தியின் சகோதரருக்கு எழுதியிருந்த கடிதம் தான் காந்தியின் தென்னாப்பிரிக்கா சுற்றுப்பயணத்துக்கு காரணமாக அமைந்தது. போர்பந்தர்ல ஒரு வியாபார கம்பெனி, அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு ஒரு லெட்டர் வந்து எழுதுறாரு. அந்த கம்பெனில இருந்து ஒரு லெட்டர் வருது. யாருக்கு வருதுன்னா காந்தியோட அண்ணாவுக்கு. சரியா? அண்ணாவுக்கு வருது. என்னன்னா, ஆம், தென்னாப்பிரிக்கா சுற்றுப்பயணத்திற்கு காரணமாக அமைந்தது யாரு? காந்தி வந்து தென்னாப்பிரிக்கா போறதுக்கு அதுதான் காரணம். அந்த கடிதம் தான். என்ன எழுதிச்சு அந்த கடிதத்துல? தென்னாப்பிரிக்காவில் எங்களுக்கு வியாபாரம் இருக்கிறது. எங்களுடைய பெரிய வியாபார கம்பெனி, எங்களுடைய பெரிய வழக்கு ஒன்று அங்கே கோர்ட்டில் நடக்கிறது. 40,000 பவுண்ட் வர வேண்டும் என்பது எங்கள் தாவா. எங்கள் தாவானா நாங்க ரெக்வஸ்ட் பண்ணிருக்கோம். ரெக்வஸ்ட் இல்ல, நாங்க எங்களுடைய நாங்க வந்து அவங்ககிட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்கோம், எங்களுக்கு 40,000 வேணும் அப்படின்ட்டு. இந்த வழக்கு நீண்ட காலமாக நடந்து கொண்டு வருகிறது. பெரிய வக்கீல்களையும் பாரிஸ்டர்களையும் அமர்த்திருக்கிறோம். உங்கள் சகோதரரை அங்கே அனுப்பினீர்களானால் எங்களுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா அவரு வக்கீல் படிச்சிருக்காருல்ல காந்தி, அதனால அவரை நீங்க அனுப்புங்க, இந்த வழக்குக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த லெட்டர்ல. காந்தியோட அண்ணனுக்கு வந்த கடிதத்துல அவர்களுக்கும் உதவியா இருக்கும், வக்கீல்களுக்கும். ஏன்னா அவரும் தென்னாப்பிரிக்கா போனா அவரும் வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கலாம்ல, உதவியா இருக்கும். வக்கீல்களுக்கு விஷயங்களை எடுத்து கூற எங்களை விட அவரால் நன்கு முடியும். ஏன்னா அவருக்கு வந்து லாங்குவேஜ் கொஞ்சம் நல்லா இங்கிலீஷு, ஹிந்தி, மற்ற லாங்குவேஜ்லாம் கொஞ்சம் தெரிஞ்சதுனால அவருக்கு இந்த விஷயத்த வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்துல இருக்கு. வக்கீல்களுக்கு விஷயங்களை எடுத்து கூற எங்களை விட அவரால் நன்கு முடியும். அதோடு உலகத்தில் புதியதொரு பகுதியை பார்க்கும் வாய்ப்பு ஏற்படுவதோடு புதிதாக பலருடன் பழகும் சந்தர்ப்பமும் அவருக்கு கிடைக்கும். இதுதான் அக்கடிதத்தில் இடம்பெற்ற செய்தி. எப்படியாவது இந்தியாவிலிருந்து போய்விட வேண்டும் என்ற விருப்பமும், அதோடு புதிய நாட்டை பார்க்கலாம், புதிய அனுபவங்களை பெறலாம் என்ற ஆசையும் மேற்கூறப்பெற்ற கடிதம் வாயிலாக காந்திக்கு நிறைவேறியது. அப்பாடி, சரி ஒரு லெட்டர் வந்திருக்கு, நம்ம இனிமேல் சவுத் ஆப்பிரிக்கா போகலாம், போய் அங்க மக்கள் எப்படி இருக்காங்க, போய் நம்மளுடைய பிசினஸ், நம்மளுடைய வக்கீல் தொழிலை நம்ம இன்னும் கத்துக்கலாம், இன்னும் டெவலப் பண்ணிக்கலாம்னு அவர் ஆசைப்பட்டு தென்னாப்பிரிக்கா போறாரு. ஸோ தென்னாப்பிரிக்காவில் அவருக்கு நடந்த சில அனுபவங்கள். சரியா? காந்தியின் வாழ்க்கையில் தென்னாப்பிரிக்க பயணம் ஒரு திருப்பு முனையாக இருந்தது. அது அவருக்கு பல அனுபவங்களை தந்தது. அவ்வனுபவங்களில் சிலவற்றை இங்க காண்போம். என்னது? தலைப்பாகை அணிவதில் ஏற்பட்ட சிக்கல். இது என்னன்னா, அங்க வந்து அந்த சவுத் ஆப்பிரிக்கால முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் தலைப்பாகை தொப்பி போடுறதுக்கு, தலைப்பாகை அணிகிறதுக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்துருந்துருக்காங்க. சரியா? மற்றவங்களுக்கு, மற்ற இந்தியாவில இருந்து வந்த இந்துக்களுக்கோ இல்ல மற்றவங்களுக்கோ தலைப்பாகை அணிகிறதுக்கு அவங்க வந்து பர்மிஷன் கிடையாது. ஸோ இந்த நிலையில என்ன பண்ணார் காந்தி வந்து ஒரு தடவை தலைப்பாகை வந்து எடுக்கும்படி அந்த ஆங்கிலேயர்கள் கூறினர். அதாவது முஸ்லிம்கள் உடை அணிந்து தரிப்பவர்கள் என்ன அர்த்தம்? முஸ்லிம் உடை யார் தரிப்பா? முஸ்லிம்கள் தானே தரிப்பாங்க. அப்போ அங்க வந்து முஸ்லிம்களுக்கு மட்டும் ஒரு பெர்மிஷன் இருக்கு. ஏன்னா அவங்க தலையில தலப்பா வைப்பாங்க, தொப்பி வைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பெர்மிஷன், மற்றவங்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு நிலைமையில காந்தி வந்து அணிந்து இந்த தலைப்பாகை எடுக்கும்படி ஆங்கிலேயர் ஒரு நாள் சொல்றாங்க. சொன்னோடனே இந்த இந்திய தலைப்பாகையை கழட்டி விடுவது என்பது அவமதிப்புக்கு உடன்பாடானதாகும் என்று காந்தி எண்ணினார். இருந்தாலும்
என்னடா இப்படி எடுத்துக்க சொல்றாங்க, சரி வேற வழி இல்லை, நம்மளை இவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க, எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு அவர் எடுத்துட்டாரு. ஆனா அதே நேரத்துல ஆங்கில தொப்பி போட்டுக் கொள்வதே போதும் என்று கருதினார். பரவாயில்ல, அதை எடுத்துட்டு நம்ம அவங்க மாதிரி ஒரு ஒரு கேப் போட்டுக்கலாம். அவங்க வந்து ஸ்டைலா கேப் போடுறாங்கல்ல, ஆங்கிலேயர்கள், அது மாதிரி நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு அந்த காந்தி கருதினார். ஆனா நீங்கள் இந்திய தலைப்பாகை அணிவதை கைவிட்டால் இந்திய தலைப்பாகை அணிந்தே தீருவோம் என்று வற்புறுத்தி வருபவர்களை நீங்கள் கைவிட்டவர் ஆவீர். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து இந்திய தலைப்பாகை நீங்க வந்து போட மாட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, பரவாயில்லப்பா என்னை வந்து போட வேணாம்னு சொல்றியா, பிரச்சனை இல்லை, நான் வந்து நார்மல் தொப்பியே போட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்க ஓகே சொன்னீங்கன்னா, பட் அதை போடணும்னு கம்பல்ஷன்ல வர்றாங்களா, என்ன சீக் பீப்புள்ஸ்லாம் கண்டிப்பா தலப்பா போடுவாங்க, கரெக்டா? சீக்கியர்கள்னா வந்து கண்டிப்பா தலப்பா போடுவாங்க. மத்தவங்களும் தலையில தொப்பி வைப்பாங்க, மார்வாடிஸ்லாம். ஸோ அப்போ அவங்களாம் வந்து இந்த நாட்டுக்குள்ள வந்தாங்கன்னா அவங்களாம் போட முடியாம போயிரும். ஸோ நீங்க வந்து அவங்களுக்கு நீங்க துரோகம் பண்ண மாதிரி ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லி இவங்கிட்ட காந்திகிட்ட சொன்ன உடனே ஆம், என்ன சொல்றாங்க, ஆமலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இவர் என்ன சொல்ல, ஷேக் அப்துல்லான்னு ஒருத்தர் இருக்காரு, அவருடைய கம்பெனிக்காக தான் இவர் போயிருக்காரு. ஷேக் அப்துல்லாவோட கம்பெனிக்கு தான், அவருடைய கம்பெனி தான் அந்த 40,000 அந்த விஷயங்கள் வந்து நாங்க வச்சிருக்கோம், தாவா வச்சிருக்கோம், வந்து எங்களுக்காக வந்து போராட இது பண்ணுங்க, வக்கீல் வந்து எங்களுக்காக வாதாட சொல்லுங்க அப்படின்னு காந்தியோட அண்ணன்ட்ட எழுதினவர் இந்த ஷேக் அப்துல்லா. அவருடைய கம்பெனி தான் அங்க இருக்கு, சரியா? அவருக்காகத்தான் காந்தி அங்க போயிருக்காரு. சோ என்ன சொல்றாங்க, இப்ப ஷேக் அப்துல்லாவின் அறிவுரைக்கு இணங்க காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருந்த காலம் முழுவதும் தலைப்பாகை அணிந்திருந்தார். சரியா? அதனால என்ன பண்ண, அப்படியா நீ சொல்ற, இந்திய தலைப்பாகை எடுக்கணும்னு சொல்றியா, நான் எடுக்க மாட்டேன், கண்டிப்பா நான் போட்டே தீருவேன் அப்படின்னு என்ன பண்றாரு, அதை போட்டுட்டு இருக்காரு. சரியா? இச்சம்பவம் அவருக்கு தென்னாப்பிரிக்காவில் எதிர்பாராத விளம்பரத்தை அளித்தது. அப்ப வேணும்னே நீ எடுன்னு சொல்லும் போது நான் எடுக்க மாட்டேன், இது இந்திய தலைப்பாகை, நான் அணிந்து நான் போட்டுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு அவர் வந்து அடம் பிடிச்சு போட்டார்ல. அது அந்த இந்தியாவில் இருக்கிற இந்திய மக்கள் அங்க வாழ்றாங்கல்ல, தென்னாப்பிரிக்கா பீப்புள்ஸ், அவங்களுக்குனா வந்து என்ன ஆச்சுன்னா, ஓ இப்படி ஒருத்தர் இருக்காரு, அவர் பார்வை அடம் பண்ணி கழட்ட மட்டும் நிக்கிறாரு அந்த மனுஷன், இந்தியாவுக்காக எப்படி இருக்கா பாருன்னு இவரை பத்தி நிறைய பேத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமா. அப்புறம் என்ன பண்ண, ஒரு நாள் என்ன பண்றாரு, டிராவல் பண்றாரு ட்ரெயின்ல. அங்க எப்படின்னா ரயில் பயணத்தில், இப்போ ஃபர்ஸ்ட் சைட் ஹெட்டிங் போட்டு அதுல என்ன ஸ்டோரின்னு எழுதிக்கங்க, சும்மா உங்களுக்கு புரியுற மாதிரி. அதே மாதிரி இப்ப செகண்ட், ரயில் பயணத்தின் போது ஏற்பட்ட அவமானங்கள், என்ன அவமானம் நடக்குது அவருக்கு. ரயில் பயணத்தில் முதல் வகுப்பிலும் இரண்டாம் வகுப்பிலும் பயணம் செய்யும் இந்தியர்கள் தென்னாப்பிரிக்க ரயில்வே அதிகாரிகளாலும் வெள்ளையர்களாலும் துன்பப்படுதல் வழக்கமாக இருந்தது. அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயும் செகண்ட் கிளாஸ்லயும் இந்தியர்கள் வந்து டிராவல் பண்ணக்கூடாது. அப்படி டிராவல் பண்ணா அது வந்து அந்த ரயில்வே அதிகாரிகள் இல்லாட்டினா அந்த ஆங்கிலேயர்கள் இருக்காங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நீ ஏன் இங்க இறங்கி ஏறின, நீ எங்களோட உட்காரக்கூடாது, இறங்கி நீ வேற கம்பார்ட்மெண்ட் போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருவாங்களாமா. ஸோ காந்தியும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை இங்க ஃபேஸ் பண்ணியிருக்காரு. என்னது, காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருந்தபோது பிரிட்டோனியாவுக்கு ரயிலில் பயணம் செய்து நேர்ந்தது. ரயில் பயணத்தின் போது பயண டிக்கெட்டுடன் இரவில் படுக்கை வேண்டும் என்றால் அதற்காக தனியாக 5 ஷில்லிங் கொடுத்து சீட்டு பெறுவது அங்கிருந்த வழக்கம். சோ ஆனால் காந்தி 5 ஷில்லிங் மிச்சப்படுத்தி விடலாம் என்ற எண்ணத்தினால் அதை வாங்கவில்லை. ரயில் பயணத்தின் போது ரயில் பிரயாணிகளுக்கு படுக்கை கொண்டு வந்து கொடுப்பது வழக்கம். ஒரு ரயில்வே சிப்பந்தி வந்து காந்தியிடம் படுக்கை வேண்டுமா என்று கேட்டபோது வேண்டாம் என்றும் இருக்கிறது என்று கூறிவிட்டார். இதன் காரணமாகவும் காந்தி கருப்பு மனிதன் என்பதாலும் ஒரு ரயில்வே அதிகாரி காந்தியை பார்த்து, நீர் ஜாமான்கள் வண்டிக்கு போக வேண்டும் என்று கூறினார். சாமானா குட்ஸ் ட்ரெயின் இருக்குல்ல, சாமானா ஏத்திட்டு போற கூட்ஸ் ட்ரெயின், அந்த ட்ரெயின்ல தான் நீ போ, நீயே இவங்களோட ஏறின அப்படின்னு சண்டைக்கு வரான். அதற்கு காந்தி மறுத்ததால் போலீஸ்காரர் வந்து அவரது கையை பிடித்து இழுத்து வெளியே தள்ளிவிட்டார். எவ்வளவு கஷ்டம் இல்ல. சோ ரயில் புறப்பட்டு போய்விட்டது. பின்னர் காந்தி தனக்கு ஏற்பட்ட அவமானங்களை பொருட்படுத்தாமல் கடமையை நிறைவேற்ற வேறு ஒரு ரயில் மூலம் பிரிட்டோனியாவுக்கு புறப்பட்டார். இது ஒரு ரயில்ல நடந்த அவமானம் அவருக்கு. அடுத்து மீண்டும் ஒரு ரயில் அவமானம் என்னன்னா, அனுபவம் என்னன்னா, தென்னாப்பிரிக்காவில் வெள்ளையர்களுக்கு தவிர இந்தியர்களுக்கு ரயிலில் செல்ல முதல் வகுப்பு இரண்டாம் வகுப்பு டிக்கெட்டுகள் தரப்படுவது இல்லை. அப்படியே முதல் வகுப்பு டிக்கெட் இருந்தாலும் இந்தியர்கள் ரயில்வே அந்த கார்டுக்கான பாதுகாப்பு கார்டு அவர்களால் மூன்றாம் வகுப்பிற்கு மாற்றப்பட்டு விடுவார்கள். அப்படியே ஃபர்ஸ்ட் செகண்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கினா கூட அவங்க வந்து டிராவல் பண்ண அனுமதிக்க மாட்டாங்க போல, தேர்ட் கிளாஸ்க்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்களாமா. சோ காந்திக்கு இவ்வனுபவம் கிடைத்தது அதை பின்வரும் நிகழ்வின் மூலம் அறியலாம். எப்படி, காந்தி ஒரு முறை பிரிட்டோரியா, அதே மாதிரி தான் பிரிட்டோரியாவுக்கு ரயிலில் முதல் வகுப்பு டிக்கெட் எடுத்து பயணம் செய்து கொண்டிருந்தார். டிக்கெட்டுகளை பரிசோதற்காக கார்டு வந்தார். அவர் காந்தி முதல் வகுப்பில் பயணம் செய்து கொண்டிருப்பதை கண்டு கோபமுற்றார்.
காந்தியை அவர் 3ஆம் வகுப்பிற்கு போகும்படி கூறினார். ஆனால் காந்தியோ தன்னிடம் முதல் வகுப்பு டிக்கெட் இருப்பதை காண்பித்தார். அதை பற்றி அக்கறை இல்லை, 3ஆம் வகுப்பு வண்டிக்கு போய்விடு என்று கார்டு கூறினார். அப்போது காந்தியுடன் பயணம் செய்து கொண்டிருந்த ஒரு ஆங்கில பிரயாணி காந்தியிடம் அவ்வாறு கூறிய கார்டை கண்டித்தார். ஏன் இவர்கிட்ட போய் சொல்றீங்க, அவதான் டிக்கெட் வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் மேன் சொல்றான் அந்த கார்டுட்ட. அத்துடன் அவர் என்னுடன் பயணம் செய்தால் எனக்கு கொஞ்சம் ஆட்சேபம் இல்லை என்றார். நீ ஏன் எங்களோட காந்தி பயணம் பண்றதுனால, அந்த கருப்பு மனுஷன் அங்க பயணம் பண்றதுனால நீ அவர் போக சொல்றியா? ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஒன்றும் ஆட்சி எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு அந்த ஆங்கிலர் காந்திக்கு சப்போர்ட் பண்ணி சொல்றாரு. பின்னர் என்ன சொல்றாரு, ஒரு கூலியுடன் பிரயாணம் செய்ய நீங்கள் விரும்பினால் எனக்கு என்ன கவலை என்று அந்த ஆங்கில பிரயாணம் கூறினார். என்ன சொல்றான்னா, நீ ஒரு கூலிக்காரன், ஒரு 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 அதிகாரி கூட இல்லாம, ஒரு நல்ல ஒரு பெரிய பெரிய ஃபேமிலி கூட இல்லாம, சாதாரண ஒரு கூலிக்காரன் கூட நீ ஈக்குவலா சமமா பயணம் செய்யணுங்கிறது உன் தலையில தரந்தா இருந்து போகுது, நீ உனக்கு அதை விரும்புனீன்னா நீ பயணம் செஞ்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டு போயிட்டாராமா அந்த வெள்ளைக்காரன்ட்டு சொல்லிட்டு. பாருவேன், இப்ப கருப்பா இருந்தா கூலின்னு அவன் நினைச்சிருக்காங்க. சரி, அடுத்து குதிரை கோச் வண்டியில் பயணம் செய்யும்போது ஏற்பட்டான். இது ரொம்ப அநியாயம், பாவம். இது என்ன தெரியுமா, சார்லஸ் டவுன் ஒரு பிளேஸ், அதுல இருந்து ஜோகன்பர்க் அப்படின்னு ஒரு இடத்துக்கு காந்தி குதிரை சவாரியில வண்டியில போறாரு. அப்ப போகும்போது கோச் வண்டியில காந்தியிடம் டிக்கெட் இருந்துச்சு. அவங்க என்ன பண்றாங்க, டிக்கெட் கொடுக்காம, நீனே உள்ளுக்குள்ள நிறைய பேட்டு ஆங்கிலேயர்கள் உட்காந்துருக்காங்க, நீ என் கூட உட்காரக்கூடாது, நீ குதிரை ஓட்டுறான்ல அவன் கூட உட்காரணும்னு சொல்லி முன்னாடி உட்கார வச்சுருவாங்க. அந்த குதிரை ஓட்டுறவனுடைய அவன் பக்கத்துல போய் உட்கார வச்சுருவாங்க. காந்தி மாட்டேன்னு சொல்லுவார், பட் இருந்தாலும் கம்பல் பண்ணி அதில் உட்கார வச்சிருவாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும் காந்திக்கு. நம்ம டிக்கெட் வாங்கி காசும் கொடுத்து நம்மள உள்ள ஆங்கிலேயர்கள் உள்ள இருக்காங்கன்னு நம்ம ஈக்குவலா உட்கார வைக்காம போய் ஒரு குதிரை வண்டிக்காரன் குதிரை ஓட்டுறவன் கூட உட்கார வச்சுட்டாங்களேன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி மனசு அப்படி வெதும்பி உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த உள்ளுக்குள்ள உட்காந்துருக்கிற ஆங்கிலேயர் இருக்கான்ல, அவன் என்ன பண்ண, திடீர்னு சிகரெட் குடிக்கணும்னு தோணுது. சிகரெட் குடிக்கணும்னு தோணுச்சு. அவன் என்ன பண்றான், வேமா சும்மா இல்லாம அந்த நம்ம காந்தியை பிடிச்சி, நான் சிகரெட் குடிக்க போறேன், ஸோ அதனால நீ ஸ்டெப்ஸ்ல உட்காந்துக்கும், நீ சும்மா வெளியில நீ அந்த ஏறும் போது ஒரு படி மாதிரி இருக்கும், அதுல ஸ்டெப்ஸ்ல வச்சு அப்புறம் தானே உள்ள போவாங்க அந்த குதிரை வண்டியில, அது நீ அந்த ஸ்டெப்ஸ்ல உட்காரு அப்படி சொல்லிட்டு மாட்டேன்னு சொன்ன காந்திஜியை பிடிச்சி வம்படியா பிடிச்சி இழுத்து அந்த ஸ்டெப்ஸ்ல உட்கார வச்சுட்டு, இவன் இந்த ஆங்கிலேயர்கள் போய் என்ன பண்ணுவான், அந்த ஆங்கில ஆள் என்ன செய்வான், குதிரை ஓட்டுறவன் பக்கத்துல உட்காந்து சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சுவான். இவருக்கு அவ்வளவு அவமானமா போயிடும். இவருக்கு என்ன இப்படி பண்றாங்க, இவ்வளவு இன்சல்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த அந்த ஸ்டெப்ஸ்ல உட்காந்து எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஏன்னா அங்கிட்டு ஓடும் பேலன்ஸ் பண்ண முடியாதுல, ரொம்ப கஷ்டமா அங்க இருக்க கம்பியெல்லாம் புடிச்சிட்டு அவர் என்ன பண்றாரு, அதை டிராவல் பண்றாரு. சரி, இந்த கதை தான் இங்க கொடுத்துருப்பாங்க. இதை நீங்க படிக்க முடியும் தானே, இல்லை ஃபுல்லா ரீட் பண்ணி விடவா? ஏன் முஸ்பிரா? இல்ல மேம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு சில கதை படிச்சுக்கிறேன். கதை சொன்னா போதும் தானே? போதும் மேம். ஓகே, அப்போ என்ன பண்ணாரு, என்னை இப்படி இன்சல்ட் பண்றாங்க, நான் காசுல டிக்கெட் வாங்கியிருந்தேன், உள்ள டிராவல் பண்றதுக்கு டிக்கெட் வாங்கியுமே என்னை இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அந்த வண்டியோடைய ஓனர் இருக்காருல்ல, அவருக்கு என்ன பண்றாரு, லெட்டர் எழுதுறாரு, வண்டியோட கம்பெனிக்கு சொல்றாரு. பட் இருந்தா கூட அதெல்லாம் ஒன்றும் எடுக்க மாட்டாங்கல்ல, என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்க, அதெல்லாம் ஆக்ஷன் எடுக்கல. பட் இருந்தாலும் தன்னை அவமானப்படுத்தினானே அந்த ஆளு, அவன் கூட அவன்கிட்ட ஏதாவது கேஸ் போடணும் அப்படின்னு கூட இவர் தோணலை. ஏன்னா இப்படி பண்றாங்களேன்னு அந்த யோசனையில அவருக்கு இருக்கு. ஏன் இப்படி பண்றாங்க, ஏன் இந்த மாதிரி பார்ஷியாலிட்டி பாக்குறாங்க அப்படின்னு அவர் மனசு ரொம்ப வேதனையில இருக்காரு. அதுக்கு நடைபாதையில் தள்ளப்பட்டு அவமானப்படுத்தப்படுது. இது இன்னொரு அவமானம் என்னன்னா, பொது நடைபாதை இருக்குதுன்னா காமனா பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, ரோட்ல ஓரத்துல இருக்குல்ல, 2 பக்கம் பிளாட்ஃபார்ம், அதுல கூட இந்தியர்கள் நடைபாதை நடக்கக்கூடாதாமா. எவ்வளவு கொடுமை பாரு, நடக்கக்கூடாது. ஏன்னா அனுமதி சீட்டு இல்லாமல் 9 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியே வரவும் கூடாதான். 9 மணிக்கு மேல எந்த கருப்பர்களும் இந்தியர்களும் வீட்டை விட்டு வெளியே வரவும் கூடாது, ஃபுட்பாத்ல நடக்கவும் கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் அங்க இருந்திருக்குது. எங்க அந்த தென்னாப்பிரிக்கால. அப்ப இவர் என்ன பண்றாரு, காந்தி வாக்கிங் போவாராம், பிரசிடென்ட் அப்படின்னு ஒரு தெரு, அந்த பிரசிடென்ட் தெரு வழியா, பிரசிடென்ட் இருக்கிற அந்த தெரு வழியா ஒரு மைதானத்துக்கு போய் அப்படின்னு காலையிலயோ இல்லை நைட்டோ வாக்கிங் போயிட்டு வர்றது அவருடைய வழக்கம். அப்படி போகும்போது பிரசிடென்ட் குருகர், அவர் பேர் குருகர், அவர் பேரு, அவர் ரொம்ப சிம்பிளான ஒரு வாழ்க்கை வாழ்ற ஒரு மனுஷர். அவருடைய வீட்டுக்கு முன்னாடியில ஒரு போலீஸ் ஏன்னா பிரசிடென்ட்ல, அதனால வெளியில காவல் காத்துட்டே இருக்கும்ல, அப்படி காவல் காத்துட்டே இருந்திருக்கு. அப்போ அது ஒரு முக்கியமான அவருடைய வீடு அப்படின்னு அவருக்கு தெரியும், அந்த பிரசிடென்ட் வீடு தான் இதுன்னு காந்திக்கு தெரியும். ஆனாலும் காந்தி என்ன பண்ணுவாரு, அந்த அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்ல உள்ள ஃபுட்பாத்ல நடந்து போய்
போய் வாக்கிங் போயிட்டு வருவார். இப்படி இதுல எந்த ஒரு விஷயமும் ஆட்சேபனையும் யாரும் தெரிவிச்சதில்லை. அவர் பாட்டு போவாரு, அந்த பிரசிடென்ட் வீட்டுக்கு ஆப்போசிட்ல உள்ள ஃபுட்பாத்ல போவாரு வருவாரு. இது அப்படி நடந்துட்டே இருந்திருக்குது. இது என்ன ஒரு நாள் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அங்கிருந்த போலீஸ்காரன், ஒரு புது போலீஸ்காரன் வரும் போல, அவன் காந்தியை பார்த்துட்டு இந்த பக்கம் போக கூடாது, உன்னை யார் போக சொன்னது அப்படின்னு அங்க போறவரை பிடிச்சி உதச்சி ரோட்ல தள்ளி விட்டான். அப்போ இவருக்கு அவ்வளவு கஷ்டம். அவர் சொல்றாரு, ஆம், ஏய், உதைச்சு தள்ளி விட்டோன்னே அதுவும் அவருக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இப்ப கூட போலீஸ்காரர் வந்து போலீஸை வந்து பேசும்போது போலீஸ்காரோட மன்னிச்சு விட்டுறாரு. ஆனா என்னை இப்படி தள்ளி விட்டான்னு கூட, தனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தப்ப கூட அவர் கோர்ட்டுக்கு போல. இப்ப இவ்வளவு நடந்துருக்குது பாரு. கோச் வண்டியில பிடிச்சி தள்ளி விட்டாங்க, ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது ரயில்ல டிராவல் பண்ணும் போதும் வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருக்காங்க, ரயில்ல இருந்து இறக்கி விட்டுட்டாங்க. இப்ப பார்த்தா தெரு வழியா நடக்கக்கூடாதுன்னு தெருவுல இருந்து இறக்கி விட்டுட்டாங்க. ஆனாலும் இவர் கோர்ட்டு போல. சரி, ஏன்னா காந்தி வந்து தனக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அதை நேருக்கு நேரா பேசி அந்த ஆள்கிட்ட பேசி அதை சமரசம் பண்ணிடுவாரு, மன்னிப்பு கேட்க வச்சிருவாரு. இப்படிதான் நடந்திருக்கு. அதனால ஆனா என்ன பண்ணிட்டாரு இவர் வந்து கோர்ட்டுக்கு போல, அவருடைய விஷயத்த அவளே சமாளிச்சுக்கிட்டாரு. பட் ஆனா இவ்வளவு இன்சல்ட் அவளுக்கு நடந்துட்டே இருந்திருக்குது. ஏன்னா இப்படி போலீஸ் பண்ண உடனே அடுத்த நாள்ல இருந்து காந்தி வந்து அந்த பக்கம் போறதே கிடையாது. நம்மளுக்கு எதுக்கு போனா தானே தள்ளி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறதே கிடையாது. சரியா? சரி. தென்னாப்பிரிக்கால இந்தியர்களுக்கு எதிராக ஆங்கிலேயர்களின் அடக்குமுறை சட்டதிட்டங்களுக்கு அப்பாற்பட்டு, அதாவது இதெல்லாம் நிறைய, இதெல்லாம் தேவையில்லை இது உனக்கு. சரியா? சரி. இப்ப இந்தியர்களுக்காக என்ன சொற்பொழிவாட்சியமை இப்பதான் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நடந்திருக்குது. என்ன நடந்திருக்குதுன்னா, இப்படி வந்து காந்தி வந்து அப்படியே இன்சல்ட், அவரை அந்த அந்த ஒரு ஒரு அசிங்கத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு, அவமானத்தை வந்து சகிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்படி இருக்கும்போது பிரிட்டோனியாவில் இந்தியர்களுக்கு எதிராக இருந்த நிலையை அவர்களுக்கு எடுத்துரைப்பதற்காக அங்கு காந்தி அவர்களை ஒன்று கூட்டி ஒரு சொற்பொழிவாற்றினார். என்ன இப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, தலைப்பாக கூடாதுங்கிறான், நைட் வெளியே போக கூடாதுங்கிறான், ட்ரெயின்ல டிராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்றான், குதிரை வண்டியில போனா கூட வெளியே தள்ளி விட்டுறான், எவ்வளவு பிரச்சனை இப்படிலாம் இருக்குல்ல, இதுக்காக ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, எல்லா இந்தியர்களையும் ஒன்று கூடினார் அவர். கலை டுகெதரா வர சொல்லி ஒரு இடத்துல ஒன்று கூட வச்சு என்ன பண்றாங்க, அவரு முதல்ல அவங்களுக்கு ஸ்பீச் பண்றாரு. அப்போ வியாபாரத்துல உண்மையாக நடந்து கொள்வது என்பது சாத்தியமானதே அல்ல. அதாவது எல்லா பேரும் வியாபாரம் இருக்குல்ல, ஒரு பிசினஸ் அப்படின்னா கண்டிப்பா அதுல வந்து நம்ம வந்து நேர்மையா நடக்க முடியாது, பொய் புரட்டு செஞ்சாதான் வியாபாரத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது கூட இல்ல. கண்டிப்பா வியாபாரத்துல நேர்மையா தான் ஜெயிக்க முடியும்னு அவர் என்ன பண்ணிக்கார், ப்ரூவ் பண்ணி காமிச்சாரு. சரியா? அப்புறம் வந்து வர்த்தகங்களுக்கு கடமை உணர்ச்சி, ஒரு வர்த்தகர்களுக்குன்னா அந்த பிசினஸ் மேன் பீப்புள்ஸ்க்கு ஒரு கடமை உணர்ச்சி இல்லாம இருந்த போது அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கடமை உணர்ச்சிங்கிறது, அது எவ்வளவு அழகா பிசினஸ் பண்ணணும், உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற அந்த மக்களை எப்படி பார்த்துக்கணும், தொழிலாளர்களை எப்படி பார்த்துக்கணுன்றதெல்லாம் அந்த ஸ்பீச்ல அவர் சொல்றாரு. சொல்லிட்டு பிரிட்டோனியால வாழ்ற அந்த சில இந்தியர்கள் நடத்த அவர்களுக்கு வந்து தாய்நாட்டின் கோடிக்கணக்கான சகோதர மக்களுடைய தன்மையை இந்நாட்டார் அறிவதற்கு அளவுகோல் ஆகிறது. அதாவது என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து இங்க இருக்கீங்க, தென்னாப்பிரிக்கால இருக்கீங்க, பிரிட்டோனியால இருக்கீங்க, ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க வந்து செழிப்பா ஒரு 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 பவரா ஒரு 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 ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்தா தான் இந்தியால இருக்கிற எல்லா மக்களையும் இவங்க வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நினைப்பாங்க. நீங்க வந்து இப்படி ரொம்ப அசிங்கப்பட்டீங்க அப்படின்னு இந்தியால எல்லா பேரும் அப்படிதான் போல நினைச்சிருவாங்க. ஸோ இந்தியால இருக்கிற மக்களுக்கு நீங்க ஒரு உதாரணமா இருக்கணும், உங்களுக்கு அவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்குன்னு அவங்களுக்கு வந்து சொற்பொழி ஆட்டுறாரு. சரியா? ஸோ அங்க இருக்க இந்திய மக்களுடைய பிரதிநிதியா நீங்க இருக்கீங்க, உங்களை பார்த்தா இந்திய மக்கள் எல்லா பேரும் இப்படிதான் அவங்க நினைக்க கூடாது, ஸோ நீங்க கெத்தா இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு கான்ஃபிடன்ட் கொடுக்குறாரு. அப்படி பேசிட்டே இருக்கும்போது வர்த்தகர்களுக்கு என்ன தேவை, என்ன கடமை, அதெல்லாம் சொற்பொழில சொல்லிட்டே இருக்கும்போது அங்க இந்தியர்களுக்கு பழக்கங்கள் சுகாதார குறைவாக இருந்ததை சுட்டி காட்டுறார். இது மட்டும் இல்லாம இந்தியர்களுடைய வந்து ஒரு ரோட்ல எச்சி துப்புறது, இது இருக்கு, இன்னும் இருக்கு, ரொம்ப இன்னும் இருக்குது, பெரிய கஷ்டம் அது. ரோட்ல எச்சி துப்புறது, ரோட்ல வந்து யூரின் பாஸ் பண்றது, இந்த மாதிரிலாம் வந்து சுகாதார கம்மி தான் இருப்பாங்கல்ல. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, அது அப்பெல்லாம் பார்த்துதானே நம்மளை அசிங்கமா நினைக்கிறாங்க, அப்பெல்லாம் செய்யக்கூடாது. இதை நான் வந்து உங்களுக்கு சுகாதார குறைவாக இருந்ததுங்கிறதுக்காக நான் அப்படி சொன்னேன். சரி, எச்சி துப்புறது யூரின் பாஸ் பண்றது அதை எழுதிடக்கூடாது எக்ஸாம்பிள். சரியா? சுகாதார குறைபாடு மட்டும் எழுதணும். ஓகே. அதுக்கப்புறம் இனப்பாகுபாடுகள் மறந்து வாழ வேண்டும். இனப்பாகுபாடு அங்க போய் நீ அந்த ஜாதி நீ இந்த ஜாதி, நான் நார்த் ஆக்கும் நான் சவுத் ஆக்கும், நீ இந்த கோத்திரம் நான் அந்த கோத்திரம், அங்க போய் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்பெல்லாம் இருக்கக்கூடாது, எப்படி வந்து ஒத்துமையா இருக்கணும் அப்படின்ற அவசியத்தை காந்தி வந்து அங்க எடுத்து சொல்றாரு அவங்களுக்கு. சரியா? சொல்லிட்டு அங்கெல்லாம் இந்தியர்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது அது அதிகாரிகளுக்கு தெரிவிக்கணும். ஏன்னா நம்ம அப்படி
அங்கங்க பிரிஞ்சு பிரிஞ்சு கிடக்குறோம். நம்மலாம் ஒத்துமையா வந்து நம்ம வந்து ஒரு சங்கம் அமைக்கணும். சங்கம் அமைச்சு நம்மளுக்குள்ள ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா நம்ம சங்கத்தின் மூலமா கண்டிப்பா இந்த அதிகாரிகளுக்கு நம்ம எடுத்து கூறணும். அப்ப சங்கம் அமைக்கிறது எவ்வளவு முக்கியம்ன்ற விஷயத்த அவர் சொல்றாரு. சோ அதனால என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் சங்கம் அமைக்கிற விஷயத்த மனசுல இவர் சொல்ற அந்த பேச்சு வந்து அங்க இருக்கிற இந்தியர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆமா இல்ல, கரெக்டா தானே சொல்றாரு காந்தி, நம்ம ஒரு சங்கம் வைக்கணும், ஆமா நம்ம வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை தந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன, தென்னாப்பிரிக்க பயண நோக்கம் நிறைவேறுதல். ஓகே, இப்ப தென்னாப்பிரிக்கா பயணத்துக்கு எதுக்கு போனாரு அவரு? அந்த அந்த ஒரு பிரச்சனைக்கா போனாரா? எந்த பிரச்சனை? இந்த 40,000 அந்த இது தரேன் நானு, அங்க வந்து பிரச்சனையா இருக்குது, அது பெண்டிங்ல இருக்குன்னு சொல்லி சொல்லி தானே அதுக்காக வாதாட தானே போனாரு. இப்ப போன வேலை முடிஞ்சிருது. அது எப்படி முடியுது? இப்ப அப்துல்லாவின் வழக்கு தொடர்பாகவே காந்தி தென்னாப்பிரிக்கா பயணம் செய்ய நேரிட்டது என்பதை நாம் இங்கு நினைவில் கொள்ள வேண்டும். அப்துல்லாவிற்கு தயாஃப் தேசத்திற்கும் வியாபார தொடர்பான கொடுக்கல் வாங்கல ஏற்பட்ட சிக்கல் காரணமாக வழக்கு நடைபெற்று கொண்டிருந்தது. அப்ப வழக்கில் அப்துல்லாவிற்கு உதவுவதற்காகவே காந்தி தென்னாப்பிரிக்கா சென்று அதற்கான பணிகள் ஈடுபட்டு கொண்டார். என்ன பண்ணாரு, அங்க போய் ரெண்டு பேர்த்தையும் சமரசம் பண்ணி வச்சு, ரெண்டு பேர்த்திக்கும் உனக்கும் பாதகம் இல்லாம அந்த ஆளுக்கும் பாதகம் இல்லாம சமரசமா பேசி ஒரு தீர்ப்புக்கு கொண்டு வந்துட்டார் இவரு. சரி, நியாயமா அவனுக்கும் பாதிப்பு இல்லாம இவனுக்கும் பாதிப்பு இல்லாம ஒரு நியாயமான ஒரு சமரசம் பேசி சொன்னோடனே இவருக்கு அந்த அப்துல்லாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, நம்மளுக்கு நல்ல ஒரு தீர்ப்பை இவர் செஞ்சு கொடுத்தாருன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. சரியா? ஆனாலும் காந்தி வந்து தன்னுடைய கட்சிக்காரர் வெற்றி பெற்றார் என்பதில் கொஞ்சம் கூட நம்ம கட்சிக்காரர் எப்படியோ திருப்திப்பட வச்சுட்டோம் நம்ம அப்துல்லாவை. ஏன்னா அவருக்கு நஷ்டம் இல்லை, லாபம் இல்லை, இது பெரிய இழுத்துட்டே போகுது. ஓகே, இது முடிங்கன்னு சமரசம் பண்ணி வச்சாச்சு. இருந்தாலும் காந்திக்கு வந்து அதுல வந்து என்ன திருப்தி இல்லை. ஏன்னா ஆம், தீர்ப்பு அந்த அவங்க சொன்ன தீர்ப்பு தொகையை வந்து உடனே அப்துல்லா வந்து வசூலிக்க நடவடிக்கை உடனே என்ன பண்றாரு, அந்த கவர்மெண்ட் தீர்ப்பு சொல்லியிருக்கும்ல, இப்ப அப்துல்லா ஓகே இவ்வளவு வேணாம், இவ்வளவா வாங்கிக்கப்பா, போதும்பா, ஒரு குறிப்பிட்ட அளவு வாங்கிட்டு இந்த கேஸை முடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கும்ல. அதை என்ன பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா வாங்கலாம், ஏன்னா அது அவ்வளவு பெரிய தொகை. ஆனா அப்துல்லா என்ன பண்ணிட்டாரு, உடனே எனக்கு ஃபுல்லா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்றாரு அந்த ஆப்போசிட் பார்ட்டிட்ட. அப்ப காந்தி வந்து அப்படிலாம் சொல்லாதீங்க, அது அவ்வளவு உடனே வாங்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் வாங்க முடியும்னு சொல்லி அதையும் சமரசம் பேசி அதையும் ஒப்புக்கொள்ள வச்சு அதையும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ண வச்சுக்கிட்டாங்க. சரியா? ஒப்புக்கொள்ள வச்சுட்டாரு. ரெண்டு தரப்புமே ரொம்ப சந்தோஷம், ஓகே அப்படின்ட்டு ரெண்டு பேத்துக்கும் பாதக சாதகம் இல்லாம பேசி முடிச்சாரு. அதுதான் இதை முடிக்கிறார், அவ்வளவுதான். இந்த பிளவுபட்டிருக்கும் கட்சிக்காரர்களை ஒன்றாக்குவதே வக்கீலின் உண்மையான வேலை என்பதை காந்தி உணர்த்தினார். ஏன்னா இவனுக்கு ஒரு சண்டை இழுத்து விட்டு பெருசாக்காம ரெண்டு பேத்தையும் சமாதானமாக்கி ரெண்டு பேத்துக்கும் நல்லது செய்யறதுதான் வக்கீலோட வேலைப்பாங்கிறத அவர் உணர்ந்து அதுக்குரிய வேலையை செஞ்சார். சரியா? இப்ப இந்தியாவுக்காக அதை இப்பதான் தொண்டாற்றுறார். என்ன பண்றாரு, இப்ப இவ்வளவு நடந்துச்சு, என்ன நடந்துச்சு ஒன்னொன்னா ஃபேஸ் பண்ணாரு. ட்ரெயின்ல ஃபேஸ் பண்ணாரு. தொப்பி ஃபர்ஸ்ட் தொப்பி அணியறத பத்தி சொன்னாங்க. ட்ரெயினை விட்டு அவர் வந்து இறக்கி விட்டதை சொன்னாங்க. அப்புறம் ட்ரெயின்ல வந்து டிராவல் பண்ணக்கூடாது, நீங்க கூட்ஸ் ட்ரெயின் போங்கன்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கோச் வண்டியில வந்து அவர் வந்து டிராவல் பண்ணும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னாங்க. அப்புறம் ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. மீட்டிங்ல வச்சு இவர் வந்து இந்தியர்களுக்காக என்ன பேசுறாருன்ற டாபிக் அந்த தலைப்பின் கீழே சொன்னாங்க. அடுத்து என்ன சொன்னா, சரி ஓகே இவ்வளவு நடந்துட்டு இருக்கும் போதே கடைசியில் இந்தியாவுக்காக அவர் ஏன் வந்து தென்னாப்பிரிக்காவுக்கு ஏன் வந்தாரு, ஒரு விஷயத்துக்காக வந்தார்ல, ஒரு 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 வாதாடுறதுக்காக, ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்காக, வக்கீல் தொழிலுக்காக தானே வந்தாரு. அதை கரெக்டா அழகா சமரசமா ரெண்டு இடத்துமே சாதக பாதகம் இல்லாம பேசி முடிச்சிட்டாரு. இப்போ என்ன பண்றாரு, இப்போ இப்பதான் அவருக்கு தோணுது எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ இப்ப தென்னாப்பிரிக்கா பயணத்தின் நோக்கம் நிறைவடைஞ்சிருச்சு. காந்தி நான் தாயகம் புறப்பட தயாரானார். அப்போது அவருக்கு ஷேக் அப்துல்லா பிரிவு உபசார விழா ஒன்றினை ஏற்பாடு செய்தார். ஒரு 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 பார்ட்டி ஏற்பாடு பண்றாரு அந்த அப்துல்லா. அப்போ சைடன் ஹாமில் பிரிவு உபசார விருந்துல நடத்தினார். சைடம் ஹாம் அப்படின்னு ஒரு ஊர் போல, அதுல வந்து அந்த பிரிவு உபச்சார விழா நடத்துறாரு. அன்று முழுவதுமே காந்தி அங்கேயே தங்கியிருந்தார். அப்போது காந்தி ஒரு பத்திரிகையினை புரட்டி கொண்டிருக்கும் போது, சும்மா சாதாரணமா ஊருக்கு போறாரு இந்தியாவுக்கு. அப்ப அவர் கூப்பிட்டு எல்லாம் பார்ட்டி கொடுக்குறாங்க. அங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்களோட உட்கார்ந்துருக்காரு, அந்த மக்களோட பேசிட்டு இருக்கும் போது பார்த்தா, சும்மா அங்க ஒரு புக் இருக்கு, அந்த புக் எடுத்து புரட்டி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா அங்க வந்து நோட்டீஸ் ஒண்ணு வந்திருக்கு. என்னன்னா நோட்டல் சட்டசபைக்கு மெம்பர்களை தேர்ந்தெடுக்க இந்தியர்களுக்கு இந்த உரிமையை பறிப்பதற்கு என்று ஒரு மசோதா கொண்டு வரப்பட்டிருந்ததை அறிந்தார். அதாவது அந்த தென்னாப்பிரிக்கால சட்டசபைக்கு தேர்ந்தெடுப்பாங்கல்ல, செலக்ட் ஜனநாயக முறைப்படி ஓட்டு போடுற உரிமை கொடுத்து தேர்ந்தெடுப்பாங்கல்ல, அது வந்து இந்தியர்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தி பார்க்கிறாரு. அது இனிமே அவங்களுக்கு பெர்மிஷன் தரமாட்டோம், அவங்கள வந்து ஒரு ஆளா நாங்க பார்க்க மாட்டோம், அவங்க வந்து சட்டசபையில தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவங்க வந்து அவங்களுக்கு நாங்க அனுமதி கிடையாது, பெர்மிஷன் கிடையாதுன்னு சொன்ன உடனே காந்திக்கு
விருந்துக்கும் வந்திருந்தவர்களுக்கும் அதை பற்றி ஒன்றும் தெரியல. காந்தி வந்திருக்காங்களே, ஏன்னா எல்லாம் இந்தியன்ஸ் இல்லையா, இந்தியன்ஸ் எல்லாம் வந்து பாக்குறாரு, யாருக்குமே இந்த விஷயம் பத்தி தெரியல. என்னடா இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது இந்த இங்க விஷயம் இந்த ஊர்ல, பட் அதை பத்தி ஒண்ணுமே தெரியாம இருக்காங்களே அப்படின்னு யோசிக்கிறாரு. யோசிச்சு என்ன சொல்றாரு, இந்த மசோதா சட்டமாகி விட்டால் நமது கதியை அது இன்னும் அதுக்கு அதிக கஷ்டமாக்கி விடும். இது வந்து சட்டமாயிடுச்சா நம்மளுக்கு எப்படி இந்த இந்த தென்னாப்பிரிக்கால ஒரு பிளேஸ் கிடைக்கும், நம்மளுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கிடைக்கும், நம்மளுக்கு வந்து இங்க இருக்கிற தலைவர்களை தேர்ந்தெடுக்கிற நம்மளுக்கு உரிமை இல்லை அப்படின்னா எப்படி நம்மளால தென்னாப்பிரிக்கால நம்மளுடைய உரிமையை நிலைநாட்ட முடியும்னு அவர் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு என்ன பண்றாரு, நம்ம இது இப்படி இது மட்டும் இந்த மசோதா மட்டும் நிறைவேறிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், நம்ம நம்ம வந்து சவப்பெட்டிக்கு போயிட வேண்டியது, அவ்வளவுதான், நம்ம கதி அதோ கதி தான், தென்னாப்பிரிக்கால இருக்க இந்தியர்களுடைய கதி அவ்வளவுதான் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ இதுதான் அணின்னு நினைக்கிறாரு. எது அணி, நம்மளோட உரிமை பறிக்கப்படுறதா அணின்னு நினைக்கிறாரு. நினைச்சிட்டு நம்மளோட சுயமதிப்பின் வேறே இது தாக்குகிறது என்று ஷேக் அப்துல்லாவிடம் காந்தி எடுத்து சொல்றாரு இந்த விஷயத்த. இப்படி இருக்குன்னு சொன்ன உடனே விருந்துக்கு வந்திருந்தவர்களும் ஷேக் அப்துல்லாவும் காந்தியை தாய்நாட்டுக்கு செல்ல இருப்பதை தடுத்து அவர் அங்கேயே தங்கி தங்களுக்கு உதவும்படி கேட்டுக்கொண்டனர். அவங்க என்ன சொன்னா, நீங்க போகாதீங்க, இந்தியா போகாதீங்க, இவ்வளவு பெரிய சீரியஸான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, தயவுசெய்து நீங்க எங்களோட தங்கி எங்களுக்காக நீங்க வாதாடி எங்களுக்கு ஒரு வெற்றி எங்களை வாங்கித்தாங்கன்னு சொல்லி திருப்பி காந்தி அங்கேயே தங்க வச்சிடுறாங்க, எங்க தென்னாப்பிரிக்காலேயே. ஓகே, இப்ப காந்தியும் அதற்கு உடன்பட்டு தென்னாப்பிரிக்காலேயே தங்கி அதற்கான செயல்களில் ஈடுபட்டார். சரி, இப்ப பிரிவு விசார விழா என்னாச்சு, அந்த அந்த கோஷ்டிகள் வந்து காந்திக்கு நிதி மற்றும் பிறவைகளில் உதவி புரிவதாக உறுதியளித்தார்கள். என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எங்களுக்காக போராடுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்க செய்யறோம், காசு வேணுமா தரோம், இல்ல உங்களுக்கு இருக்க இடம் வேணுமா, இல்ல என்ன மாதிரி வேணும், என்ன வசதி வேணுமோ சொல்லுங்க, அதெல்லாம் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அங்க வந்து இதனால அவர் 1 மாச காலம் அங்கே தங்கி அதுக்காக வேலை செஞ்சாரு. எதுக்காக வேலை செஞ்சாரு, இந்த நோட்டல்ல அந்த பிரசிடென்ட்டை செலக்ட் பண்ற பர்மிஷன் இந்தியர்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்றாரு, போராடினார், லைக் அதுக்காக வாதாடினார். சரியா, அதுக்காக வேலை செஞ்சாரு. ஸோ இப்படி இருக்கும்போது காந்திஜியோட செயல்பாடுனால இந்த மசோதா இருக்குல்ல, அதாவது இந்தியர்களுக்கு தடுக்கப்பட்டுச்சு அப்படின்ற மசோதா, அது வந்து விவாத சபை சட்டசபையில ஒத்தி வைக்கப்பட்டுருச்சு. ஓகே, இதை அப்புறம் யோசிப்போம், இப்போ உடனே அதை நீங்க வந்து சாங்ஷன், இது வந்து சரின்னு பர்மிஷன் கொடுக்காதீங்க, வேண்டாம், இந்த மசோதா அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி அதை என்ன பண்றாங்க, போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க, இதை ஒத்தி வச்சுட்டாங்க. சரியா, இந்த விதம் தென்னாப்பிரிக்காவில் வாழ் இந்தியர்களுக்கு காந்தியோட தொண்டு, இது ஒரு பெரிய ஒரு சாதாரண, பாருங்களேன், உட்காந்து சும்மா ஜஸ்ட் புக்கு ரீட் பண்ணவர் இந்த விஷயத்த பார்த்த உடனே அவருக்கு அப்பா இது எவ்வளவு பெரிய விஷயம், நம்மளுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க போகுது, இது என்ன இப்படி தெரியாம இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி, தென் அதுக்கப்புறம் அவங்க எல்லா பேருமே நீங்க அங்கேயே தங்குங்க, தங்கி நீங்க வந்து இதுக்கான வேலையை பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கேயே தங்கி அந்த வேலையை பார்த்து சக்சஸ்ஃபுல்லா அந்த மசோதாவை நிறைவேற்ற விடாம அதை என்ன பண்ணாங்க, போஸ்ட்போன் பண்ண வச்சுட்டாரு. ஸோ இதனால இப்ப என்ன ஆச்சு, இந்தியர்களுக்கு மத்தியில காந்திஜி நல்லா தெரிய ஆரம்பிச்சிட்டாரு. இங்க ஒரு காந்தி இருந்தாருல, அந்த வக்கீல், அவர் வந்து பாரு நம்மளுக்காக இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா வேலை பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு அவருடைய பேர் வந்து எல்லாத்துக்கும் என்னாச்சு, நல்லபடியா ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சு, பரவ ஆரம்பிச்சிச்சு. இப்ப வழக்குரைஞராக பணியாற்ற அனுமதி பெறுதல். ஸோ ஐரோப்பாவின் முயற்சியால் நோட்டால் இன்று வளம் பெற்று வளர்ந்திருக்கிற, அதாவது நோட்டால் இன்று வளம் பெற்று வளர்ந்திருக்கிறதாகையால் வக்கீல் தொழிலும் ஐரோப்பியர்களே அதிகம். அப்ப என்ன, வக்கீல் தொழில ஐரோப்பியர்கள் தான் ரொம்ப அங்க அதிகமா இருந்திருக்காங்க, நிறைய லாயர்ஸ்லாம் ஐரோப்பா பீப்புள்ஸா இருந்திருக்காங்க, ஐரோப்பியன்ஸா இருந்திருக்காங்க. ஸோ வெள்ளையர்கள் அல்லாதவரை இத்தொழிலுக்குள் வரவிடாம என்ன பண்ணா, வெள்ளையர்கள் ஒயிட் பீப்புள்ஸை தவிர மற்ற பிளாக் பீப்புளை அந்த லாயர் போஸ்டுக்குள்ள உள்ள நுழைக்காமையே வச்சிருந்திருக்காங்க அந்த அவங்க. ஸோ ஐரோப்பிய வக்கீல்களின் தொகையை விட, ஏன்னா இந்தியன்ஸ் வந்தாங்கன்னா ஐரோப்பிய அந்த வக்கீலுடைய கவுண்ட் கம்மியாயிடும், இந்தியர்கள் ஜாஸ்தி ஆயிடுவாங்க வக்கீல்லையும், ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு நம்மளுக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்ட்டு என்ன பண்றாங்கன்னா, அதை வந்து தங்க விடாம, லைக் இந்தியனை வந்து லாயர் ஆக்க விடாம அந்த வேலையை தடுத்து விட்டுட்டே இருந்திருக்காங்க. ஸோ இந்த இந்த இதனால வக்கீல் வந்து கருப்பா இருக்கிறவங்களையும் இந்தியர்களையும் வக்கீலா வர்றதுக்கு இவங்க இவங்க வந்து என்ன பண்றது, அனுமதிக்கிறதே இல்லை. இப்படி இருக்கும்போது என்னாச்சு, காந்தி வந்து தான் வக்கீலாக பணியாற்ற அனுமதி வேண்டி கோர்ட்ல வந்து மனு சப்மிட் பண்றாரு. சப்மிட் பண்ண, ஆனா வக்கீலர்கள் சங்கத்துல காந்தியின் மனுவை எதிர்த்தனர். ஏன் நீ போடுற, நீ வந்து கருப்ப, நீ என்ன வேலை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது, தாங்கள் இங்கிலாந்தில் பாரிஸ்டர் ஆனதற்கான கொடுத்தா, அதாவது அவருடைய சர்டிபிகேட், நான் வந்து இங்கிலாந்து வந்து பாரிஸ்டர் ஆகியிருக்கேன், பாருங்க அந்த சர்டிபிகேட் இருக்கு, இங்கிலாந்துல நான் பாரிஸ்டர் ஆயிருக்கேன், எனக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க, நீ ஏன் வந்து என்னை வந்து வேலை செய்ய விட மாட்டேங்கிறன்னு சொல்லி அந்த சர்டிபிகேட்டை காமிக்கிறார். ஸோ வக்கீல் சங்கத்தினர் தங்களுக்காக வாதாட ஒரு பிரபலமான வக்கீலையும் நியமித்திருந்தனர். இதுவும் பாருங்க, இதுவும் பிரச்சனை ஆயிடுச்சு. என்னது, இந்த கருப்பர்கள் வக்கீலா வந்து ஆகலாமா,
பர்மிஷன் கொடுக்கலாமா, இல்ல நம்ம ஆளுதான் இருக்கணுமா, அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு அவங்கள அந்த வக்கீல்களுக்குள்ள பிரச்சனைக்கு ஒரு வக்கீலை வச்சு வாதாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் காந்தியிடம், நீர் அசல் அத்தாட்சி பத்திரத்தை சமர்ப்பித்தால் உங்களுக்கு வக்கீலாக பணியாற்ற அனுமதி அளிப்பதில் எவ்வித தடையும் இருக்காதுன்னு அறிவுறுத்தினர். அப்ப என்ன சொன்னாங்கன்னா, சரி ஓகே, நீங்க பாரிஸ்டர் நான் பட்டம் வாங்கியிருக்கேன்னு சொல்றீல, அதை ஒரிஜினல் அந்த சர்டிபிகேட் கொண்டு வா. ஒரிஜினல் சர்டிபிகேட் நீ சொல்லிட்டு தான் இருக்க, இப்போ நான் பாரிஸ்டர் வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்க, அந்த ஒரிஜினல் சர்டிபிகேட் கொண்டு வந்தீங்கன்னா உனக்கு இங்க பர்மிஷன் தருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு, அந்த ஒரிஜினல் சர்டிபிகேட் போய் அதை வந்து வாங்கி ஆம், அந்த பாரிஸ்டர் அந்த ஒரிஜினல் சர்டிபிகேட் காமிச்சு அவர் என்ன பண்றாரு, தென்னாப்பிரிக்கால அவர் வக்கீல் அப்படின்னு தன்னை வந்து என்ன பண்ணாரு, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. சரியா? ரெஜிஸ்டர் முன்பு பிரமாணம் எடுத்துக்கொண்டார். இப்ப என்ன இதுல பார்த்தோம், வக்கீல் அந்த குரூப்லயுமே கோர்ட்லயுமே ஐரோப்பா பீப்புள்களுக்கு தான் வக்கீலா இருந்திருக்காங்க நிறைய பேர். இந்தியர்களையும் கருப்பர்களையும் அவங்க அனுமதிச்சதே கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்தியர்களும் கருப்பர்களும் நிறைய வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய கவுண்ட் கம்மியாயிடும், அவங்களுடைய கை ஓங்கிரும் அப்படிங்கிறதுக்காக இந்தியர்களையும் அந்த கருப்பர்களையும் அவங்க வந்து வக்கீலா ஆறதுக்கு உரிமை தரதே கிடையாது. அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இதுக்காக என்ன பண்றாரு காந்தி, அங்க போய் நான் வந்து வக்கீல் ஆகணும் அப்படின்னு அங்க ஒரு மனு தாக்கல் பண்றாரு. இந்த மனுவை எதிர்த்து வக்கீல்களுக்குள்ளேயே ஒரு பெரிய குரூப் ரெண்டா ஃபார்ம் பண்ணி வாதாடுறாங்க. வாதாடும் போது அப்போ வக்கீல் சொல்றாரு, நான் இங்கிலாந்துல பாரிஸ்லயே முடிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த வக்கீல் குரூப் சொல்றாங்க, காந்தி சப்போர்ட்ல உள்ளவங்க, அப்ப நீங்க ஒரிஜினல் அந்த அந்த சர்டிபிகேட்டை காமிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க பெர்மிஷன் தருவாங்க. ஏன்னா நீங்க இங்கிலாந்துல தான் வாங்கிருக்கீங்க, இங்கிலாந்தே உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிருக்குதுல, இங்கிலாந்து நீங்க வக்கீல் தொழில் புரியலான்னு உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிருக்கு. ஸோ அதனால நீங்க தாராளமா நீங்க வந்து வக்கீல் தொழில் பண்ணலாம், நீங்க அதை கொண்டு வந்து கொடுத்தீங்களான்னு சொன்னங்காட்டி இவர் என்ன பண்றாரு, அந்த பாரிஸ்டர் அந்த சர்டிபிகேட் வாங்கி சப்மிட் பண்ணி அது அங்க அந்த தென்னாப்பிரிக்கால தான் ஒரு வக்கீல் அப்படின்னு என்ன பண்றாரு, ப்ரூஃப் பண்ணி ஆஹ், பதவி பிரமாணம் எடுத்துக்கிறார். இது வரைக்கும் புரியுதாமா? புரியுது மேம். புரியுது மேம். Good. நல்லா இருக்கா லெசனு? கதை மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு நல்லா மேம். இருக்கு மேம். கதை மாதிரி இருக்கும்ப்பா, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு பத்தியா. சரி, இப்ப என்ன பண்றாரு இவரு, நம்ம நம்ம காந்தி மகாத்மா என்ன பண்றாரு, அனுமதி வாங்கிட்டாரா. அனுமதி வாங்கினதுக்கு அப்புறம் அப்பயும் சும்மா இல்ல, அடுத்து என்ன பண்றாரு, நோட்டாலி இந்திய காங்கிரஸ் அங்க என்ன பண்றாரு, எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு இந்திய காங்கிரஸ் ஒண்ணு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. சரியா? அப்படி அதை ஏன் ஆரம்பிக்கிறாரு பார்க்கும்போது, இப்ப இது வரைக்கும் நம்ம வரிசையா பார்த்துட்டே வந்தோம், ஒன் பை ஒன்னா. தொப்பி அணிகிறதுல வந்து பிரச்சனை, அதுல என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாரு. இப்ப இதுதான் படிக்கிற மெத்தட். ஓகே, தொப்பி அணிவதில் எப்படி வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாரு, ரயில்ல இருந்து அவர் இறக்கி விட்டாங்க, செகண்ட் பாயிண்ட். தேர்டு வந்து ட்ரெயின்ல வந்து நீங்க வந்து கூட்ஸ் வண்டியில தான் டிராவல் பண்ணணும், இதுல டிராவல் பண்ணக்கூடாதுன்னு இன்சல்ட் பண்ணாங்க. நாலாவது வந்து அந்த கோச் வண்டியில வந்து டிராவல் பண்ண விடாம அந்த அந்த ரைடர் பக்கத்துலயே அந்த குதிரை வண்டி ஓட்டுறவன் பக்கத்துல உட்கார வச்சாங்க, இன்சல்ட் பண்ணாங்க. அப்பயும் ஒரு பிரிட்டிஷ்காரன் வந்து பக்கத்துல உட்காந்து இவரை தூக்கி கால் ஏறுற அந்த ஸ்டெப்ஸ்ல உட்கார வச்சுட்டா, ரொம்ப ஃபீல் பண்ணாரு. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் நம்ம, இது ஒரு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அங்க வந்து ஒரு சொற்பொழிவாற்றுறாரு, இந்திய மக்கள் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அவங்கள வச்சு நீங்க வந்து சுத்தமா இருக்கணும், நம்மள வந்து இவ்வளவு அசிங்கமா லைக் சுகாதார பற்றாக்குறையா இருக்கிறதுனால ஒரு சுகாதாரம் சங்கம் வைக்கிறாரு. சங்கம் Yes. வச்சாங்க. வச்சு அவரை கூப்பிட்டு சுகாதாரமா இருக்கணும், வணிகர்கள்லாம் வந்து ரொம்ப நேர்மையா இருக்கணும், உரிமையா இருக்கணும், நம்ம வந்து நம்மளுக்கு கெத்த காமிக்கணும், நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மீட்டிங் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, இவர் போன அந்த வேலை முடிஞ்சிருது. அடுத்த பாயிண்ட் வேலை என்ன முடிஞ்சது, இவர் போனார் அந்த ஷேக் அப்துல்லாவுக்காக வாதாட தான் போனார். அங்க போன என்ன பண்றாரு, ஷேக் அப்துல்லாவுக்கும் அவரோட ஆப்போசிட் பார்ட்டிக்கு உட்கார வச்சு சமரசம் பேசி முடிச்சிட்டாரு. அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா ஷேக் அப்துல்லாக்கு கொடுக்க வேண்டிய காசு அந்த ஆள் வந்து உடனே கொடுக்கணும்னு ஷேக் அப்துல்லா கம்பல் பண்றாரு. அதையும் உள்ள நுழைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா வாங்குங்க, எப்படி உடனே வாங்க முடியும்னு அதையும் சமரசம் பேசி விட்டனாட்டி ஸோ ஹாப்பி அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அடுத்து என்னது, என்ன பண்றாரு வரும்போது அவங்க வந்து சரி முடிஞ்சிச்சு என் வேலை, நான் இந்தியா போறேன் அப்படின்னு இந்தியா போகும்போது அவருக்கு ஒரு பிரிவு உபசார விழா நடத்துறாங்க. பிரிவு உபசார விழா நடத்தும் போது எல்லா பேரும் பார்ட்டி முடிச்சுட்டு ஈவினிங் வரைக்கும் அங்கே உட்காந்துருக்காங்க. அப்ப இவர் புக்கை திருப்பி பார்த்துட்டு இருக்கும்போது அதுல பார்த்தா இவங்களுக்கு வந்து அந்த நோட்டல்ல அந்த பிரசிடென்ட்டை செலக்ட் பண்ற அந்த அதிகார உரிமை வந்து இந்தியர்களுக்கு மறுக்கப்பட போகுது அப்படின்ற ஒரு விஷயம் வருது. உடனே எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசுறாரு, இது எப்படி ரொம்ப தப்பு, நம்ம இப்படி இருந்தோம்னா நம்ம வந்து அவ்வளவுதான், இனிமே நம்மளால இங்க வந்து வாழ முடியாது, ஏன்னா உரிமையை நம்மளுக்கு அதை செலக்ட் பண்ற உரிமை இல்லைன்னா நம்மளுக்கு உரிமை இல்லாம போயிடுவேன், வாழ்ற உரிமை இல்லாம போயிடும், எப்போ இங்க அனுப்பிச்சு விட்டுருவானுங்க. ஸோ அதுக்காக நம்ம ஏதாவது செய்யணும்ட்டு என்ன பண்றாரு, போய் கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாரு கோர்ட்ல. பண்ணோடனே அவங்க வந்து அதை போஸ்ட்போன் பண்ணிடுறாங்க அந்த மசோதாவை. ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம், போஸ்ட்போன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, இவர் இப்படி போயிட்டு இருக்கும்போது சரி ஓகே நம்ம வந்து ஆம், நம்ம இந்தியாவில் அடக்கு வந்து என்ன சொல்றது, இவர் வந்து என்ன பண்றாரு, நான் வந்து அங்க வந்து ஒரு வக்கீலா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு
போய் வக்கீலுக்காக இது பண்றாரு. அப்போ வந்து ஐரோப்பாக்காரவங்க என்ன ஐரோப்பா வக்கீல் அந்த பீப்புள்ஸ் தான் அதிகமா வக்கீலா இருக்காங்க, அங்க ஒயிட் பீப்புள்ஸ் தான் அதிகமா இருக்காங்க. அப்போ இவரை யார நம்மளுடைய காந்தியையும் ம், கருப்பர்களையும் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க அமௌண்ட் ஜாஸ்தி, அவங்களுடைய கவுண்ட் ஜாஸ்தி ஆகணும் அப்படின்ட்டு இது அதுக்காக வாதாடி அவர் இங்கிலாந்துல வாங்கின பாரிஸ்டர் பட்டத்தை சப்மிட் பண்ணி, இங்கிலாண்டே எனக்கு பாரிஸ்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க, நீ எப்படி என்னைய வந்து வக்கீல் தொழில் பண்ண விடாம சொல்ல போச்சுன்னு சொல்லி அது வாங்கி வந்து வக்கீலா மாறிடுறாரு. வக்கீலா மாறிட்டாராங்க. பதம் இப்ப அடுத்து என்ன பண்றாரு, தென்னாப்பிரிக்கால வந்து இந்தியர்களுக்கு எதிராக ஆங்கிலேயரின் அடக்குமுறை அதிகரித்து கொண்டே போனது. இந்தியர்களுக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் வந்து அப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்ப அதனால் அவ்வடக்குமுறையை எதிர்த்து போராட ஒரு இயக்கத்தை ஒரு இயக்கம் வைக்கணும். முதல்ல சொன்னார்ல, நம்மளுக்குள்ள ஒரு சங்கம் அமைக்கணும்னு, அது மாதிரி ஒரு இயக்கம் வேணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. யோசிச்சு என்ன பண்றாரு, அப்துல்லாவையும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அதை பத்தி ஆலோசிக்கிறாங்க. ஆலோசிச்சு ஒரு சங்கம் அமைக்கிறாங்க, ஒரு இயக்கம் அமைக்கிறாங்க. அந்த இயக்கம் தான் வந்து நோட்டால் இந்தியர் காங்கிரஸ் அப்படின்னு. அந்த பேர்ல வந்து நோட்டால் இந்தியன் காங்கிரஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டின் கேட்பாங்க சரியா. நோட்டால் இந்தியன் காங்கிரஸ் அப்படின்ட்டு. அப்போ ஒரு புதிய ஸ்தாபனத்தை என்ன பண்றாரு, ஒரு புதிய கட்சியை ஸ்தாபனம்னா ஒரு கட்சி மாதிரி தோற்றுவிக்கிறாரு. அதுல காரியதர்சியாவும் இவர் தான் இருக்காரு. இதுல வந்து அங்கத்தினராக இருந்த 5 ஷில்லிங், அதாவது இதுல வந்து அங்கத்தினரா போகணும், ஏன்னா இந்தியன்ஸ் தானே அதுல வந்து இருக்காங்க, மெம்பரா இருக்காங்க. அப்போ அதுல இந்தியரா வந்து மெம்பர்ஸா நீங்க சேரணும் அப்படின்னா, நீ அதை காங்கிரஸ்ல நீங்க சேரணும், இந்திய காங்கிரஸ்ல நோட்டால்ல 5 ஷில்லிங் ஒரு ஆளுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கி அவர் என்ன பண்றாரு, உள்ள வந்து அவங்கள சேர்க்கிறாரு, ஆட்களை சேர்க்கிறாரு. இந்தியரின் கல்விச் சங்கம் ஒன்று காங்கிரசின் ஆதரவில் அமைக்கப்பட்டது. அப்ப என்ன பண்றாங்க, இந்த காசு கலெக்ட் பண்ணி அங்க இருக்க இந்தியர்களுக்காக ஒரு எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக ஒரு சங்கம் அமைக்கிறாரு. இந்திய படித்த இளைஞர்களே பெரும்பாலும் அச்சங்கத்தின் அங்கத்தினராக இருந்தனர். பெயருக்கு அவர்கள் ஒரு தொகையை சந்தாவாக செலுத்த வேண்டும். பெயருக்குன்னா சும்மா ஜஸ்ட் உள்ள அவர்கள் சந்தாவா செலுத்த வேண்டும். அவர்களுடைய தேவைகளையும் குறைகளையும் எடுத்து கூறுவதற்கும் அவர்களுடைய புதிய எண்ணங்களை எழுப்புவதற்கும் இந்திய வர்த்தகனுடன் அவர்களுக்கு சரியான தொடர்பை உண்டாக்கி சமூகத்திற்கு சேவை செய்யவும் இந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தி கொண்டது. என்ன பண்ணாருன்னா, அவங்களெல்லாம் சேர்த்து அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை என்ன, இது எப்படி தீர்க்கலாம், நம்ம இந்தியர்களுக்குள்ள என்ன ப்ராப்ளம் நடக்குது இங்க தென்னாப்பிரிக்கால, நம்ம எப்படி அதை சால்வ் பண்றதுன்னு அது வந்து அந்த மக்கள் படிச்ச பசங்களாம் சேர்த்து அவங்கள டிஸ்கஸ் பண்ண வச்சு அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்து இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் போய்கிட்டு இருக்குதாங்க. அப்படி இருக்கும்போது கடைசி ஒப்பந்த தொழிலாளருக்கான போராட்டம் ஒன்று நடக்குதாங்க. தென்னாப்பிரிக்கால வந்து ஐரோப்பியர்களின் கீழ் இந்தியர்கள் ஒப்பந்த தொழிலாளர்களாக பணியாற்றி வந்தது. ஒப்பந்த தொழிலாளர்னா இப்போ சவுதிக்கு போறாங்கல்ல விசா, இப்போ இத்தனை வருஷம் விசா, மலேசியா போறாங்க இத்தனை வருஷம் விசான்னு போறாங்கல்ல. ஸோ அப்போ 5 இயர்ஸ்னா 5 இயர்ஸ்க்கு நீ ஒப்பந்தம் பண்ணியிருக்க இந்த கப்பலில் வேலை பார்க்கறதுக்கு அப்படின்ட்டு போறாங்கல்ல. அது மாதிரி ஒப்பந்த தொழிலாளர்களாக பணியாற்றி வந்தனர் யார், நம்ம இந்தியர்கள். அப்போ ஒப்பந்த தொழிலாளர்கள் எஜமானர்களால் துன்புறுத்தப்பட்டனர். எஜமானர்களாக இருந்தவர்கள் பெரும்பாலும் வெள்ளையர்களே என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஒரு ஒப்பந்த தொழிலாளி கந்தை அணிந்து முண்டாசு துணியை கையில் வைத்துக்கொண்டு முன்னம் பற்கள் கந்தனா கந்தன கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுட்டு கையில ஒரு முண்டாசுனா தலையில கட்டுற துண்டு இருக்குல்ல, அதை முண்டாசு துணியை கையில வச்சுக்கொண்டு முன்னம் பற்கள் 2 உடைந்து போய் ரத்தம் வழியும் கோலத்தில் நடுங்கி கொண்டு அழுது கொண்டும் காந்தியின் முன்னே வந்து நின்றார். அவர் தம்முடைய எஜமானனாக கடுமையாக அடிக்கப்பட்டிருந்தார். அவர் பெயர் பாலசுந்தரம், தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். பாலசுந்தரத்திற்காக காந்தி கோர்ட்டுக்கு சென்று போராடி பாலசுந்தரத்தை அடித்த எஜமானனின் ஒப்பந்தத்தை மாற்றியும் அவர் அடித்த குற்றம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் எடுத்து கொடுத்து பாலசுந்தருக்கு வேறு ஒரு எஜமானோட அவரை மாத்தி ஒரு தொழிலாளியாக அவரை சேர்க்க வச்சு வேலை பார்க்க வச்சாரு. காந்தியின் இந்த செயல் மூலம் தங்கள் கட்சியை எடுத்து பேசுவதற்கும் தங்களுக்காக பகிரங்க வேலை செய்வதற்கும் நோட்டலில் ஒருவர் இருக்கிறார் என்பது அதாவது என்ன ஆச்சுன்னா, அந்த ஒப்பந்த தொழிலாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, விசால போனவங்க, விசான்னு எழுதக்கூடாது இங்க, ஒப்பந்த தொழிலாளர்கள் சரியா. ஒப்பந்த தொழிலாளர்கள் போனவங்க எல்லா பேருமே அப்பாடி நம்மளுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா நம்மளுக்காக வந்து வாதாடி நம்மளுக்கு ஒரு நீதி பெற்று தர்றதுக்கு ஒரு ஆள் இருக்காருன்னு அங்க இருக்கிற எல்லா இந்தியர்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கை வந்துச்சு சரியா. இப்ப என்னாச்சு, தாய்நாடு திரும்புறாரு. ஏன் தாய்நாடு திரும்புறாரு, காந்தி தென்னாப்பிரிக்காவுக்கு சென்று 3 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அங்கிருந்த இந்தியர்களின் நிலையை நன்கு அறிந்து கொண்ட காந்தி அங்கே நீண்ட காலம் தங்கி பணியாற்ற வேண்டியதை அறிந்தார். ஆதலால் 6 மாதம் தாய்நாடு சென்றவர் அங்குள்ளவர்களிடம் பெர்மிஷன் கேட்கிறாரு. கேட்டு தாய்நாட்டிற்கு சென்று மனைவியையும் குழந்தையையும் அழைத்து கொண்டு வந்து அங்கேயே தங்குவது என்று தீர்மானித்துக் கொண்டார். எனவே காங்கிரசின் வேலைகளை கல்வி சங்கத்தின் அந்த பணி, ஏன்னா அதை ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட், காங்கிரஸ் நோட்டல் இந்தியன் காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. அப்புறம் கல்விச்சங்கம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாரு. இதெல்லாம் வேறு ஒரு இடம் ஒப்படைத்து விட்டு 1896ஆம் ஆண்டு கல்கத்தாவிற்கு சென்ற பொங்கலோ கரெக்டாமா சொல்றேன் நானு, பொங்கோலோ எஸ்ஆ பொங்கோலோ என்ற கப்பலில் தாய்நாட்டுக்கு காந்தியார் புறப்பட்டார். அவ்வளவுதான், தாய்நாட்டுக்கு வந்துட்டார். தாய்நாட்டுக்கு வந்தவர் என்னாச்சு, இங்கே அஹிம்சை பார்த்து என்னடா இப்படி இருக்குன்னு பார்த்து இங்கே இருந்துட்டு அதை பத்தி நம்மளுக்கு லெசன் இல்லை இது வரைக்கும். இதுதான்
சரியா? சரி, ஓகே. இப்போ இதுல இருக்க தன் மதிப்பீட்டு வினாக்கள் பார்க்கலாம். இப்போ டைம் என்ன கண்ணுங்களா? மணி 9:15, 9:12. சரியா? சரி. இப்போ முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போறேன். என்னன்னா, இப்ப நம்ம போய் அந்த இது இதுல இருக்கிற கொஸ்டின் ஒரு தடவை பார்ப்போமா? பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் நம்ம பழைய கொஸ்டின் பார்க்கலாம். எந்தெந்த லெசன்ல எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதெல்லாம் நம்ம பார்ப்போம். படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 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 மெத்தட் தெரியும். இது இப்படி இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரி, பாரிஸ்டர் பட்டம் என்றால் என்னம்மா? அது ஒரு வக்கீல் சம்பந்தமா பெற பட்டம். கரெக்டா? ஹானஸ்ட் பட்டம். சரி, காந்தி தென்னாப்பிரிக்காவுக்கு எந்த ஆண்டு சென்றார்? எந்த ஆண்டு? 1800 எட்- 1800 தெரியலையே. 1800 சம்திங் 96. நான் வச்சுக்கல. 95 மேம். 5. ஓகே, பாருங்க ஒருவேளை. சரி, பாங்க பின்னாடி 93 93. ஓகே. காந்தியின் தென்னாப்பிரிக்கா. 18 ஓகே, ஓகே. 90 18 1893 1893. ஓகே. காந்தியின் தென்னாப்பிரிக்க பயணத்திற்கான காரணம் என்ன? ஏன் தென்னாப்பிரிக்கா போனார் அவரு? ஏன்னா அங்க வந்து அந்த ஷேக் அப்துல்லான்னு ஒரு கம்பெனில ஒரு ப்ராப்ளம் நடக்குது. அந்த அந்த அதை வந்து பேசி அவங்களுக்கு வாதாடி அவருக்கு அந்த 40 ஷில்லிங் வர வேண்டியது இருக்கு. அதுக்காக வந்து வாதாட்டத்துக்காக தென்னாப்பிரிக்கா போறாரு. வேற எதுவும் இல்ல காரணம். இதுக்கு தான் போறாரு ஃபர்ஸ்ட். சரியா? தென்னாப்பிரிக்கால யார் தலைப்பாகை அணியக்கூடாது? முஸ்லிம் இல்லாதவங்க. எஸ், முஸ்லீம் இல்லாத. அப்படி முஸ்லீம் இல்லாதவங்க சொல்லலாம். சொல்றதை விட அஹ், முஸ்லீம் உடை அணியாதவர்கள் அப்படின்னு வேர்டு போட்டிருக்காங்க. சரியா? ஓகே. முஸ்லீம் இல்லாத பிற இந்தியர்கள் சரியா அணியக்கூடாது. தென்னாப்பிரிக்காவில் யாருக்கு எதிராக அடக்குமுறை இருந்தது? இந்து இந்தியர்களுக்கு. எஸ், எஸ். இப்ப இப்ப படிக்கிற மெத்தட் தெரிஞ்சு பாத்தீங்களா? சைடு ஹெட்டிங் அதுக்குள்ள இவ்வளவுதான் இருக்கு. என்னது? கொஞ்சம் எந்த ஊர்ல இருந்து எந்த ஊர் போனாருன்னு ஜஸ்ட் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த இயர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப அந்த சங்கம் என்ன அமைச்சாரு அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன கல்வி சங்கம், காங்கிரஸ் இது என்ன, அவர் பேர் என்ன, பாலசுந்தரம் பேர் என்ன, இதை மட்டும் தெரிஞ்சதா போகுது. கதை இது இல்லாம சூப்பரா எழுதிடலாம் மேம். சூப்பரா எழுதலாம். சரியா? இது எப்படி கேட்டா எழுதலாம். 2 மார்க்ஸ்னாலும் எழுதலாம். இது வந்து 1 மார்க்லயும் கேட்கலாம், 2 மார்க்ஸ்லயும் கேட்கலாம், 3 மார்க்ஸ்லயும் கேட்கலாம், 4 மார்க்ஸ்லயும் கேட்கலாம், 6 மார்க்ஸ் கட்டுரையிலையும் கேட்கலாம். சரியா? இது ஒரு இம்பார்ட்டன்டான லெசன். இது அப்துல் கலாம் லெசன், கம்பராமாயணம், இந்த மாதிரி சில லெசன் இம்பார்ட்டன்ட். அதை நான் எக்ஸாம் முன்னாடி சொல்றேன். ஆனா இப்ப நடத்தும் போது இந்த லெசன் முக்கியங்கிறத நான் சொல்றேன். சரியா? மேம் இந்த லெசன் பப்ளிக் எக்ஸாம்ல வருமா மேம்? ஆமாம்மா, வரும். அதுதான் சொல்றேன், முக்கியமான லெசன் இது. சரியா? இது ஓகே மேம். நான் முதல்ல முக்கியமான லெசனை பார்த்து ஃபர்ஸ்ட் அதை நடத்துறேன். ஃபர்ஸ்ட் கம்பராமாயணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். அதே மாதிரி இந்த தன் வரலாறு இதுவும். அப்துல் கலாம் முடிச்சிட்டீங்கல்ல, அது ஏற்கனவே மேம் முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல பாடம் 1ல இருக்கு அந்த இது. ஆமா ஆமாமா. நடத்திட்டாங்க மேம். நடத்திட்டாங்க தானே? ஓகே, அதுவும் முக்கியமான லெசன். என்னம்மா? அப்துல் கலாம். சரி. காந்தியார் ஆற்றிய முதல் சொற்பொழிவு எது? முதல்ல அந்த இந்தியர்கள்லாம் கலெக்ட் பண்ணி வந்து அந்த வர்த்தக சங்கத்துல ஃபர்ஸ்ட் இந்தியர்கள்லாம் கலெக்ட் பண்ணி சொற்பொழிவாற்றார்ல, அதுதான் முதல் சொற்பொழிவு. சரியா? அது எந்த பிளேஸ்ன்னு பாத்துக்கோங்க. காந்தியின் வக்கீல் வாழ்க்கைக்கு பெரும் பகுதி எதற்காக செலவிடப்பட்டது? அந்த இந்தியர்களுடைய அந்த உரிமைக்காக. சரி, இந்திய உரிமைக்காக செலவழிக்கப்பட்டது. காந்தியின் பிரிவு உபச்சார விருந்து எவ்விடத்தில் நடைபெற்றது? அது என்ன, சில்லாங்கா ஏதோ சொன்னாங்க, சில்லாங்கா என்னமோ போட்டிருந்தாங்க. சரியா? சைட்டன் ஓகே. என்னதுமா? சைட்டன் டைசன். ஓகே. தென்னாப்பிரிக்க இந்தியர்களுக்காக காந்தி ஆரம்பித்த ஸ்தாபனத்தின் பெயர் என்ன? அதான் நோட்டல் நோட்டல் காங்கிரஸ். காங்கிரஸ். எந்த ஒப்பந்த தொழிலாளர் போராடினார்? அந்த ஒப்பந்த தொழிலாளர் பேரு? பாலசுந்தரம். எஸ், பாலசுந்தரம். தமிழ்நாட்டை சேர்ந்த பாலசுந்தரம். அவ்வளவுதான். சரியா? சரி. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே இப்போ நம்ம கொஷின் பேப்பர் பார்க்கலாம். கொஷின் எப்படி வரும்னா, நோட் புக் வச்சிருக்கீங்களாமா நீங்க? நோட் புக் பென் இருக்கா? வச்சிருக்கேன் மேம். இப்ப நான் சொல்றதை கரெக்டா எழுதிக்கங்க. இப்படிதான் வரும். ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு உங்க பேப்பர். சரியா? சரி, பாரு. எழுதிட்டீங்களா? நான் சொல்றது கரெக்டா எழுதிட்டே வாங்க. உங்களுக்கு இவ்வளவுதான் நானும் இதாயிடும். எப்படா தமிழ் எக்ஸாம் வருது எழுதி முடிக்கலாம் அப்படின்னு தோணிரும். சரியா? சரி.
எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. பார்ட் 3 வந்து ஒரே பாட்டு தான், அதை விட்டுருங்க. இப்ப பார்ட் 1, பார்ட் 2 அப்படின்னு இருக்கும். சரியா? பார்ட் 1னா பகுதி ஆ, பகுதி ஆ. சரியா? இந்த பகுதி ஆல என்ன இருக்குன்னா அதுக்குள்ள ஒரு 4 டிவிஷன் இருக்கு. சரியா? நான் சொல்றதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. புரியலன்னு கேளுங்கம்மா. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் 1, பார்ட் 2 அதை பத்தி பார்ப்போம். பார்ட் 1 அப்படின்னா பகுதி ஆ, பார்ட் 2னா பகுதி ஆ. சரியா? ஆனா ஆவண்ணா. ஓகே. இப்ப பார்ட் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பார்ட் 1ல என்ன இருக்குன்னா பிரிவு ஆ 4 பார்ட்டா இருக்கு. பார்ட் 1க்குள்ள டிவிஷன் 4 டிவிஷனா இருக்கு. பிரிவு ஆ, பிரிவு ஆ, பிரிவு இ, பிரிவு உ. நோ, ஆ இ ஈ. ஓகே. பிரிவு ஆ, பிரிவும் பகுதியும் குழப்பதான் உங்களுக்கு. பகுதிங்கிறது பெரிய பார்ட், 2 பார்ட்ஸ் தான். பகுதி 1, பகுதி 2 அப்படி வச்சுக்காங்க. சரியா? பகுதி 1ல என்ன இருக்குன்னா அதுக்குள்ள 4 டிவிஷன் இருக்கு. ஏபிசிடி அப்படின்னு 4 டிவிஷன் இருக்கு. அதே மாதிரி பார்ட் 2லையும் ஏபிசிடி அப்படின்னு 4 இருக்கு. அந்த ஏபிசிடிக்கு நான் இங்கிலீஷ்ல சொன்னதை தமிழ் ஆ இ ஈன்னு போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ எப்படி இருக்கு உங்களுடைய கொஸ்டின் அப்படின்னா நான் சொன்னதை அப்படி பக்கத்துல எழுதி வச்சுட்டே வாங்க. சரியா? பகுதி ஆல செய்யணும் ஒரே நடையும் கேட்கறாங்க. சரியா? எல்லாமே எப்படி கேட்கறாங்கன்னா எல்லாமே கலந்து கேட்கறாங்க. செய்யணும் ஒரே நடையும் மிக்ஸ் பண்ணி கேட்கறாங்க. இலக்கணம் வராது. சரியா? பகுதி அந்த ஆல பகுதியால ஃபர்ஸ்ட் பிரிவு ஆல என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் பகுதி ஏன்னு வச்சுக்கோமே. பார்ட் ஏல செய்யலும் ஒரே நடை இருக்கும். ரெண்டுமே எப்படி இருக்கும்னா ஜஸ்ட் எல்லாமே ஒன் வேர்டு. சரியா? எல்லாமே ஒன் வேர்டு. செய்யுள்ல வந்து ஒரு 5 கொஸ்டின் ஒன் வேர்டு, ஒரே நடையில ஒரு 9 கொஸ்டின் ஒன் வேர்டு, எல்லாமே ஒன் வேர்டு. சம்டைம்ஸ் சில பேப்பர்ல 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா? ஆனா எல்லாத்துக்குமே என்ன இருக்கு? எல்லாமே சாய்ஸ் இருக்கு. எல்லாமே சாய்ஸ் இருக்கு. பாருங்களேன், சிலதுக்கு சாய்ஸ் இருக்கும், சிலதுக்கு சாய்ஸ் இல்லை. ஓகே. இப்ப இதுல வந்து எல்லாமே ஒன் வேர்டு. இது 1 மார்க்கா இருக்கா? பின்னொரு வினாக்களுக்கு ஏதாவது ஒன்னா இருக்கும். சரியா? சில பேப்பர்ல பார்த்தா சாய்ஸ் இருக்கு. பட் ஆனா சாய்ஸ் இருக்குன்னு நினைக்காதீங்க நீங்க. இதுல உங்களுக்கு நான் காமிக்கிறதுல எதுவுமே சாய்ஸ் இல்லை. ஓகே. ஒன்லி 1 1 மார்க் 1 மார்க் 1 மார்க் 1 மார்க் கொஸ்டின் தான் எல்லாமே. அப்போ 1 மார்க் கொஸ்டின் எதுல இருந்து வரும்? அப்ஜெக்டிவ்ல இருந்து வரும் மேக்சிமம். கரெக்டா? அப்ஜெக்டிவ் என்னது? நான் ஏற்கனவே உங்களுக்கு முதல்ல போன கிளாஸ் சொன்னேன். எந்த போர்ஷன் எந்த லெசன்ஸ் எல்லாம் அப்ஜெக்டிவ், எந்த லெசன்ஸ் எல்லாம் சப்ஜெக்டிவ்னு சொன்னேன். கரெக்டா? ஸோ இந்த அப்ஜெக்டிவ் அப்படின்ற லெசன்ஸ்ல மட்டும் இருந்து அதுல இருந்து ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ், fill in the blanks, match the following, எது சேர்த்தெழுது, பிரித்தெழுது, எதிர்ச்சொல், இந்த மாதிரி அந்த பொறுத்துக, இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி அப்ஜெக்டிவ் லெசன்ல இருந்து வரும். சரியா? அதுல பெரிய கொஸ்டின் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. வந்தா ஏதாவது ஒன்று வரலாமா இருக்கும். பட் ஆனா சப்ஜெக்டிவ்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? சப்ஜெக்டிவ்ல சில பார்ட்ஸ் இருக்கும். அந்த சப்ஜெக்டிவ் லெசன்ல அதுலதான் நிறைய எல்லாமே கொஸ்டின் பேட்டர்ன் வரும். 2 மார்க், 3 மார்க், 4 மார்க், 6 மார்க், நிறைய வராது. எல்லாமே சாய்ஸ் இருக்கு உங்களுக்கு. இதுனா நிறைய சாய்ஸ் இருக்கு. ஆனா ஒரு அதிசயம் பாருங்க, இந்த காந்தி பாடம் வந்து அப்ஜெக்டிவ்ல கொடுத்துருக்காங்க. சரியா? ஆனா ஒரு பேப்பர்ல பாத்தீங்கன்னா காந்தி பத்திய ஃபுல் கட்டுரை கேட்டிருக்காங்க. காந்தி பிறந்தது தென்னாப்பிரிக்கா, ரயில் பயணம், இப்படி. ஸோ அப்போ என்னன்னா இது ரொம்ப முக்கியமான லெசன்னால நீங்க வந்து ஜஸ்ட் அப்படியே ஸ்டோரி மாதிரி இதை அப்படி கலெக்ட் பண்ணி மைண்ட்ல வச்சுக்கணும். இது எப்படி வந்தாலும் உங்களால எழுத முடியும். இப்போ தெரியும் தான், ரொம்ப ஈஸி தானே அந்த லெசனை. நீங்க படிக்கவே தேவையில்லை, ஜஸ்ட் ஸ்டோரியா ரீட் பண்ணி வச்சீங்கன்னா அழகா அப்ளை பண்ணிடலாம். கரெக்டா? சரியா கண்ணுங்களா? ஓகே மேம். இப்போ ஃபர்ஸ்ட் பகுதி ஆல ஃபர்ஸ்ட் ஏ, பிரிவு ஏல என்ன சொன்னேன் நானு? 5 செயல் வரும். 5 செயல் வரும். 9 உரைநடை வரும். எல்லாமே 1 மார்க்ஸ். எல்லாமே 1 மார்க்ஸ் தான். சரியா? தென் இப்போ இதுல பாருங்களேன், இந்த 1 மார்க்ல சில இதுல வந்து வெறும் 1 மார்க்கா கொடுத்துருப்பாங்க. சில இதுல பாத்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏதாவது ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்து உங்ககிட்ட இருக்கிற அதே லெசன் தான் நம்ம படிச்சிருப்போம். நம்ம கதை படிச்சிருப்போம்ல, எல்லா ஸ்டோரியும் ரீட் பண்ணியிருக்கோம், எல்லா லெசனும் ரீட் பண்ணியிருக்கோம், எல்லாமே முடிச்சிருப்போம். அதுலேருந்து ஏதாவது ஒன்று கொடுத்து வெளியிலேருந்து எதுவுமே வராது. அன்னோன் காம்ப்ளிகேஷன் எதுவுமே வராது. ஒன்லி நோன் காம்ப்ளிகேஷன் தான் வரும். உங்கள் புக்கில் என்ன இருக்கோ அது ஏற்கனவே தெரிஞ்சது தான் அதில் வரும். அந்த அன்னோன் காம்ப்ளிகேஷன்ல இருந்து உங்களுக்கு பாருங்க கொஷின் வந்திருக்கா? அதுவுமே பாருங்களேன், எல்லாமே ஏதாவது ஒன்று சரியா தவறா 2 இப்படி இருக்கு. சில இதுல பாத்தீங்கன்னா இந்த சரியா தவறால கூட திஸ் ஆர் தட்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? ஆனா என்ன ஒண்ணு எல்லாமே 1 மார்க்ஸ் தான். 1 மார்க்ஸ், 2 மார்க்ஸ், இந்த மாதிரி பாருங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க், ரெண்டாவதுக்கு 1 மார்க். புருஷன் வெள்ளச்சாமி அஞ்சமால் வெறுக்க முடியவில்லை, சரியா தவறா?
இப்படி இந்த மாதிரி ஈஸியானதாக தான் வரும். சரியா கண்ணுங்களா? இப்போ பார்ட் 1 புரிஞ்சுதா? எல்லாமே 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ். அதான் 1 மார்க்னா எல்லா ஆன்சருக்கும் ஒரு மார்க் தான். ஸோ இதில் 4 கொடுத்துருக்காங்க, 4 மார்க். 4 இன்ட்டு 4 இன்ட்டு 1, அதாவது ஒன்று ஒன்று அன்னையின் கடிதம் பொறுத்துக்க பாரு. 1 மார்க் தான் எல்லாமே, 4 இருக்கு. ஸோ 4 மார்க். புரியுதா? இப்போ எல்லாமே 1 மார்க்ஸ் தான். அப்போ பார்ட் 1ல எல்லாமே என்னது? செய்யுளும் உரைநடையும் வரும், எல்லாமே 1 மார்க். ஓகே, புரிஞ்சுதா இது? புரிஞ்சுது மேம். இந்த புரியுது மேம். 1 மார்க் எப்படி வேணாலும் வரலாம். அது என்ன புதுசா வரப்போறது இல்லை, நீங்க படிச்சதுதான் வரப்போகுது. அது ரொம்ப ஈஸியா தான் வரும். சரியா? இந்த மாதிரி காம்படிஷன் கொடுத்து வரும். சரி, இப்போ பி வாங்களே. பார்ட் 1ல பி பார்த்தீங்கன்னா இந்த பிரிவு பில கண்டிப்பா 2 காம்ப்ளிகேஷன் இருக்கும். அது என்ன அப்படின்னா, உரைநடையில இருந்து 2 காம்ப்ளிகேஷன் இருக்கும். உரைநடை நம்ம படிச்சிருப்போம்ல, உரைநடையில இருந்து ஒரு காம்ப்ளிகேஷன், அதுக்கு கீழே அது சம்பந்தமான கொஸ்டின்ஸ். அவ்வளவுதான். அதுல இருந்து தான் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, புதுசா இருக்காது. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இப்ப இதுல இருக்கு காம்ப்ளிகேஷன் இருக்கு, இந்த இருக்கா? சரியா இருக்கு. அது கீழே அது 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 சம்பந்தமான கொஸ்டின்ஸ் கீழே இருக்கும். பாருங்க, fill in the blanks இருக்கா? அதுல இருந்து இதுல இருந்து செலக்ட் பண்ணி எழுது fill in the blanks. இதுல இருந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது. ஓகே, எவ்வளவு ஈஸி. உங்களுக்கு காம்படிஷன் கொடுத்து தானே கேட்குறாங்க, ஈஸி தானே? எழுதிருவீங்க தானே? எழுதிடுவோம் மேம். குட். அடுத்து பார்த்தா அடுத்து இன்னொரு காம்படிஷன், அதுவும் இதே மாதிரி தான். இது வந்து சம்டைம்ஸ் உரைநடையில இருக்கலாம், இல்ல உங்களுடைய போயமுடைய இது மீனிங் இருக்கும்ல, அதுல இருந்து இருக்கும். பட் எதுவா இருந்தாலும் காம்ப்ரிஹென்ஷன். சரியா? அதுல இருந்து உங்களுக்கு இதே மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். அதுல இருந்தா எழுத போறீங்க. அவ்வளவுதான். சரியா? சரி, இப்ப புரிஞ்சுச்சா? இப்ப இப்ப பகுதி ஏல பார்ட் 1 பார்ட் 2 புரிஞ்சுச்சா? பார்ட் 1 ஃபுல்லா ஒன் மார்க் கொஸ்டின் தான். சரியா? அதுல பார்ட் பில பாத்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்து கொஸ்டின் கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். அது ரொம்ப ஈஸியா ரெண்டுமே. சரியா? இப்ப பார்ட் 3 வாங்க. பார்ட் 3 மீன்ஸ் அதை ஏபிசி. சில பாத்தீங்கன்னா எல்லாமே இலக்கணம். இலக்கணம் ரொம்ப ரொம்ப ஈஸி கண்ணுங்களா. இலக்கணம் வந்து உங்களுக்கு எப்படி ஈஸியா படிக்கும் நான் சொல்லித்தரேன். காலை இலக்கணத்துக்கு நான் ஒரு கிளாஸ் வைக்கிறேன், இல்ல 2 கிளாஸ் வைக்கிறேன். சரியா? 2 கிளாஸ் இலக்கண கிளாஸை மிஸ் பண்ணிடாதீங்க. நான் சொல்றத அந்த 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 கிளாஸை திருப்பி திருப்பி கேட்டாலும் ஓகே, நான் சொல்லும் போது நீங்க நோட் பண்ணாலும் ஓகே. நான் என்ன சொல்றேனோ, நான் என்ன சொல்லி நீங்க நோட் பண்றீங்களோ அதை மட்டும் படிச்சா போதும். இலக்கணத்துல ஃபுல்லா நீங்க பாஸ் பண்ணிடலாம். இலக்கணம் ரொம்ப ரொம்ப ஈஸி பண்ணி தந்துடுவேன் நான். சரி, இலக்கணம் வந்து மேத்ஸ் மாதிரி. ஓகே, புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், அழகா எழுதிடலாம். சரி, அதனால இலக்கண கிளாஸ் அப்படின்னா நோட் புக்கோட வந்துருங்க. நான் என்ன சொல்றேனோ அதை அழகா எழுதுங்க. நீங்க சும்மா ஜஸ்ட் நோட்ஸ் எழுதிக்கங்க போதும். திருப்பி கேட்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க கிளாஸை பார்த்து எடுத்துக்காங்க. இலக்கணம் ரொம்ப ஈஸி. இலக்கணத்துல அப்படி சொல்லையா ஃபுல் மார்க் வாங்கலாம். மேத்ஸ் மாதிரி 2 + 2 = 4, 4 + 4 = 8ன்ற மாதிரி சக்குன்னு ஆன்சர் வாங்கலாம். ஓகே, ஸோ இலக்கணத்துல எப்படி இருக்கும்னா ஒன்லி 1 மார்க் 2 மார்க்ஸ் எல்லாம் எல்லாமே 1 மார்க்காக தான் இருக்கும். பாரு, எல்லாம் 1 மார்க், எல்லாமே 1 மார்க். சரியா? டக்குன்னு எல்லாம் எழுதிட வேண்டியதான். ஓகே கண்ணுங்களா? இலக்கணம் ஈஸியா புரிஞ்சுதா? இலக்கணம் ரொம்ப ஈஸியா இருக்கும், எல்லாமே 1 மார்க் தான். சரியா? இப்போ 4th பார்ட் வாங்க, இ. சரியா? 4th பார்ட் என்ன இருக்கும்? இதுல இதே மாதிரி என்னன்னா, இதுல வந்து செய்யுள் கொடுத்துருப்பாங்க, செய்யுளுடைய பொருள் கொடுத்துருப்பாங்க. பார்ட் இல முதல்ல உரைநடையோட காம்ப்ரிஹென்ஷன் இருந்துச்சா, இது வந்து செய்யுளுடைய காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்து அதுல ஃபுல்லா கொஸ்டின் இருக்கும். பாருங்க, இதுல பாருங்களேன், வினாயன் 19 20. சரியா? அப்ப 19வது கொஸ்டினும் 20வது கொஸ்டினும் ஒன்லி ஃப்ரம் த காம்ப்ரிஹென்ஷன். அதுல பார்த்து எழுதுறீங்க. அப்புறம் 21ல இருந்து தான் என்ன இருக்கும்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ், 4 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும், 1 மார்க் கொஸ்டின்ஸ், இப்படி மாத்தி இருக்கும். இது எல்லாமே நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்களா, அது மாதிரி. இப்போ இது ஃபுல்லா செய்யுள் தான். இந்த இந்த பார்ட் 1ல பாருங்க, எல்லாமே செய்யுள் சம்பந்தப்பட்ட 1 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படிதான் வரும். சரியா? எல்லாமே 1 மார்க் கொஸ்டின் தான். இப்போ முடிஞ்சிடுச்சா? அடுத்து அந்த பார்ட் 1ல 4th பார்ட் ஏல பகுதி ஆல 4வது பார்ட் வந்து ஒரு காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதோட சேர்ந்து சில கொஸ்டின்ஸ், எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க லெசன்ல இருந்து. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? இப்போ பகுதி ஆக்கு வாங்க. அது என்னன்னா இதே மாதிரி இதுல எல்லாம் 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த பகுதி ஆல பாத்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ். இதுல வந்து உங்களுக்கு வந்து இப்ப போன வருஷம் வந்து கொஞ்சம் சாய்ஸ் இல்லாம இருக்கு. பட் ஆனா அதுக்கு முந்தின ஒரு கொஸ்டின் பார்த்தா கொஞ்சம் சாய்ஸ் இருந்தது. இது எல்லாம் 2 மார்க் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் 1 2 அப்படிதான் வந்திருக்கு. சரியா? இதுல பாருங்க, திஸ் ஆர் தட்னு வரும். அதே ஒரு 3 கொஸ்டின் கொடுத்து ஏதாவது 1 எழுத சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? இதுல அதான் பார்ட் பி இப்ப நம்ம வர்றோம்.
பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒன்லி 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் கொஷின்ஸ் இருக்கும். ஓகே, சரி. பகுதி பார்ட் ஒன்னில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் மார்க் கொஷினாக இருந்தது. செய்யுளே ரெண்டுல வெறும் 1 மார்க் கொஷினாக இருந்தது. சரியா? இப்போ பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ஸில் பகுதி பிரிவு ஆள பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 4 மார்க் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? இதில் ஆளை வந்து ஒன்லி 1 மார்க் கொஸ்டினாக கொடுத்தாங்க, இதில் பார்த்தா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்பேர் பண்ணி பாருங்க, ஈஸியாக புரியும். சரியா? இப்போ அந்த பகுதி ஆளை வந்து காம்ப்ரிகேஷன் கொடுத்து கொஸ்டின் கேட்டாங்களா, அதே மாதிரி இங்கேயும் பாருங்க பகுதி ஆள காம்ப்ரிகேஷன் கொடுத்து கொஸ்டின். தட்ஸ் ஆல். ஒன்று இதுல இந்த காம்ப்ரிகேஷன் வந்து உங்களுக்கு போயம்ல இருந்தும் கேட்கலாம், போயமா கேட்க மாட்டாங்க. போயமோட மீனிங் தான் இருக்கும். மீனிங்னா உங்களுக்கு வாசிக்க ஈஸியாக தானே இருக்கும். போயம் கொடுத்தா தானே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கஷ்டமா இருக்கும். ஆனால் நான் சொல்லி தந்தா கண்டிப்பாக கஷ்டமா இருக்காது, நான் நம்புறேன். சரி, பட் ஆனால் இந்த ஆன்சர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பொருள் கொடுத்து அதுல இருந்து கீழே கொஸ்டின் இருக்கும். சரியா கண்ணுங்களா? இப்போ ரெண்டாவது பேராகிராஃப், ரெண்டாவது காம்ப்ரிஹென்ஷன், அதுல இருந்து கொஸ்டின் இருக்கும். அவ்வளவுதான் பார்ட் பி. இதுவும் அப்படிதான், அதுவும் அப்படிதான். இப்ப பாருங்களேன், இந்த பார்ட் பில இதுல இந்த தசரதன் பத்தி வருதா? இதுல நம்ம கம்பராமாயணம் பார்த்தா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு சொன்னேன்னா கம்பராமாயணம் பத்தி ஒரு காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்து அதுல கம்பராமாயணம் பத்தி ஃபுல்லா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு சரியா, இதுல வந்து ஒன்லி 30 31 32. சரியா? 30 31 32 கொஸ்டின்ஸ். அடுத்து பாருங்களேன், இதுதான் 3 மார்க்கு. கட்டுரை வினா, சிற்றிலக்கியம் வகை, குறவஞ்சி, குற்றால குறவஞ்சி, இந்த மாதிரி இதுல கேட்டிருக்காங்கல்ல. இன்னொரு பேப்பர்ல பார்த்தேன் கம்பராமாயணம் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி ஹின்ஸ் கொடுத்துருவாங்க. கம்பராமாயணம் அப்படி இப்படின்னு ஜஸ்ட் ஹின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க அப்படி விரிவா அந்த டாபிக் கீழே என்ன உங்களுக்கு தெரியுமோ அது எழுதணும். தட்ஸ் ஆல். அதுதான் 3 மதிப்பெண் தான். சரியா? அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கொடுத்துருக்காங்க. நீங்க அப்படி அதுக்கு கீழே என்ன தெரியுமோ என்ன படிச்சுக்கலாம் அதை எழுத வேண்டியதான். இப்போ 3வது இலக்கணம்னு வந்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்க, ஏதேனும் ஒண்ணு ரெண்டு கொடுத்து பாருங்களேன். எப்பா பிரித்தெழுத தெரியாதா? எழுத்து என்ப, எழுத்து பிளஸ் என்ப, 2 கொடுத்து அதுல ஏதாவது ஒண்ணுதான் எழுத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏதாவது 2 கொஸ்டின் கொடுத்து ஒண்ணுதான். உயர்தேன என்ன, படற்கேன என்ன. ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு இலக்கணம். அதுவும் 5 தான், 1 மார்க்ஸ் தான், இல்லை 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் அப்படிதான் இருக்கும். இதுல ஒரு சேர்த்து எழுதுறதுக்கு மணல் பிளஸ் கேணி என்னது சொல்லுங்க பார்ப்போம். மணல் பிளஸ் கேணி, மணற்கேணியா? மணற்கேணி, அவ்வளவுதான். மணற்கேணிக்கு 2 மார்க். மணல் பிளஸ் கேணி, மணற்கேணி, அதுக்கு போய் 2 மார்க்பா. ஆச்சரியமா இருக்குல்ல? ஓகே, இது மாதிரிதான் இலக்கணம் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப ஈஸி. ஸோ இலக்கணத்துல வந்து சொலையா மார்க் வாங்கலாம். இப்போ லாஸ்ட் பார்ட் வாங்க, பிரிவு இ. இதுல வந்து 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் கொஸ்டின் பாருங்களேன், இது வரும். இதுல பாருங்க, இந்த 5 மார்க்ஸ் கொஸ்டின்ல பெரிய கொஸ்டின்ல தான் காந்தியடிகளுடைய லெசன் வந்து இது வந்துட்டு பாருங்க, கொஸ்டின் வந்துட்டு பாருங்க. அதுக்காகத்தான் நான் இவ்வளவு வந்தேன். காந்தியடிகளின் தென்னாப்பிரிக்க பயண அனுபவங்களை விளக்குக. 5 மார்க்குக்கு என்ன எழுதணும்? அதுல பயண அனுபவம் ஃபர்ஸ்ட்ல இருந்து எப்படி அது தென்னாப்பிரிக்கால பயண அனுபவம்னா தொப்பில இருந்து அவர் எதுக்காக போனாரு, அந்த தொப்பி கதை, ட்ரெயின் கதை, 2 கதை, ட்ரெயின் கதை, தென் அந்த கோச் கதை, அதுக்கப்புறம் அங்க அந்த அந்த மீட்டிங் நடந்தது. இப்படி ஜஸ்ட் ஒரு 5 மார்க்குக்கு அவளை ஃபுல்லா இந்த லெசன் முழுக்க சும்மா ஜஸ்ட் அப்படியே ஃபுல்லா எழுதணும். சரியா? ரெண்டாவது பாருங்க, தென்னாப்பிரிக்காவில் காந்திக்கு ஏற்பட்ட அவமானங்களை விளக்கணும். ஒன்லி அவமானங்களை விளக்கி எழுதணும். கொஸ்டினுக்கு வந்து பயண அனுபவம் ஃபுல்லா அந்த லெசன் முழுக்க ஜஸ்ட் சுருக்கி என்னென்ன பாயிண்ட்ஸ் தெரியுமோ சைட் ரைட்டிங்ல என்ன தோணுதோ சைட் ரைட்டிங் போட்டு போட்டு எழுதுறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, தென்னாப்பிரிக்காவில் காந்திக்கு ஏற்பட்ட அவமானங்கள்னா அந்த 4 அவமானம் எது? தொப்பி, அந்த 2 ட்ரெயின், கோச். சரியா? அப்புறம் வந்து நடைபாதையில் நடந்தது, அது ஒண்ணு. சரியா? நடைபாதை நடக்கும்போது நடக்கக்கூடாதுன்னு புரிச்சு அந்த போலீஸ் எத்தி விட்டான்ல, அந்த 5 அவமானம் வந்து 2வதுல கொஞ்சம் விரிவா எழுது. என்ன நடந்தது, எந்த இடத்துல அவர் போனாரு, இல்லை அந்த இடம் மறந்து போனா கூட ஒரு சமயம் அப்படி கூட எழுதுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரியா? இந்த மாதிரி இப்ப புரியுதா? காந்தியோடைய லெசன்ல பாருங்க, பெரிய கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. சரியா? சோ அதனால இந்த காந்தி லெசன் வெரி இம்பார்ட்டன்ட். சரியாமா? ஓகே, இப்ப கடைசி ஓகே மேம். ஓகே, இப்ப பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தோம். சரியா? பகுதி ஆ பார்த்தோம். இப்ப பகுதி ஈன்னு ஒண்ணு இருக்கு. என்னது அது? என்னமோ திடீர்னு ஒரு தொக்கு, ஒரு இது மாதிரி, ஒரு வால் மாதிரி அது ஒண்ணு இணைச்சிருக்காங்க. அது ஏன் திருதுப்புன்னு வந்து இணைஞ்சிருக்காங்கன்னு தெரியல. நானும் எல்லா கொஸ்டின் பார்த்துட்டேன். பிரிவு ஈன்னு போட்டு பிரிவு ஊன்னு போட்டு வச்சிருக்காங்க. என்னது அது? எல்லாமே கலந்துருக்குது இதுல வந்து ரொம்ப ஈஸியா அந்த செய்யுள் இருக்குல்ல, செய்யுள் பத்திய ஒரு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மாதிரி கொஞ்சம் ஈஸியான கொஸ்டினா கொடுத்துருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸியா. இதுவும் நீங்க மார்க் வாங்கலான்ற மாதிரி. சரியா? எல்லாமே பாருங்க, சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படி. சரியா? பின்னாடி உள்ளது ஏதேனும் ஒன்றனுக்கு 20 முதல் 25 வரை 2 மார்க் பாருங்க. இதுல ஒரு கொஸ்டின் வந்து பாருங்களேன், காந்தியடிகளை திருக்குறளோடு ஒப்புமைப்படுத்தி மூவா கூறும் கருத்து. ஆனா இது நம்ம மூவா படிக்கும்போது நம்ம படிக்கலாம்.
சரியா? சரியா? காந்தியடிகள் ஒருவேளை இதுக்கு பின்னாடி இருக்குமோ, அந்த லெசன் பின்னாடி? மூவா மூவானா என்ன மேம்? மூவானா வரதராசனான்னு ஒருத்தர்ப்பா. வரதராசன். ஓகே மேம். அவருடைய அவருடைய லெசன்ல இது வருதா, இல்ல காந்தி லெசன்ல பின்னாடி இது அட்டாச் ஆயிருக்கா நான் பாக்குறேன். சரியா? நான் பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் அதை நான் சொல்றேன். ஓகே, சரி. இப்போ ஏதோ காந்தி பத்தி புரியுதா? இப்போ எப்படி கொஸ்டின் வரும்னு புரிஞ்சுதா? புரியுது. புரிஞ்சது மேம். என்னன்னா ஒன்லி 1 மார்க்ஸ், 2 மார்க்ஸ், fill in the நமக்கு blanks, choose the correct one, இப்படிதான் நிறைய வருது கணுங்களா. இலக்கணமும் ஈஸி. ஒரு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லாம் அங்கங்க அங்கங்க உங்களுக்கு நான் லெசன் தரேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, புரியுதா? அந்த அந்த மாதிரி கொஷின்ஸ் வரும். அதை நீங்கள் அதுவும் செலக்ட் பண்ணி எழுத வேண்டியதா, ரொம்ப ஈஸி தான். ஓகே, ஸோ இம்பார்ட்டண்டான லெசன், இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லிடுவேன். அதுல இருந்து வர அதிக சான்ஸ் இருக்கு. இப்போதைக்கு காந்தியடிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். ஓகே, இப்ப நம்ம காந்தியடிகள் பத்தி ரெண்டு லெசன் பார்த்தோமே, ரெண்டு கொஸ்டின் பார்த்தோமே, என்ன பார்த்தோம்? சொல்லுங்க பாப்போம். ரெண்டு கொஸ்டின் தான் இந்த பேப்பர்ல இருக்கு காந்தியடி பத்தி. என்ன கண்ணுங்களா பார்த்தோம்? 2 கொஸ்டின். ஒரு 5 பாயிண்ட் சொல்லு. அவங்களை கேவலப்படுத்தி. எஸ், அவமானம். அவர்கள் நடந்த அவமானம் ஒண்ணு, அதுக்கப்புறம் காந்தியடிகளோட தென்னாப்பிரிக்க பயணம், ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கண்டிப்பா எழுதி பார்த்துக்கங்க, வரும். சரியா? ஓகே மேம். ஓகே மேம். ஓகேம்மா, சரி, க்ளோஸ் பண்ணிடுவோமா? ஓகே மேம். இது என்னோட தவறுதாம்மா இன்னைக்கு நடந்தது. என்னன்னா, எப்பவுமே 7:20 to 8:20 தான் நான் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். சார் போன தடவை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை சார் வேற மேம் எடுக்க அவங்களுக்கு டைம் ஒத்து வரல, புது மேம்க்கு. ஸோ அதனால 7:20 மாற்ற முடியுமான்னு கேட்டாங்க. நான் எஸ் சார், ஓகே 2 to 3 ஓகே, நான் ஓகேன்னு சொல்லியிருந்தேன். போன தடவை கூட நான் 2 to 3 எடுத்தனோ. போன தடவை போன வெனஸ்டே 2 to 3 எடுத்தனா உங்களுக்கு. ஆமா ஆமா மேம். மேம். பத்தியா, நான் மறந்துட்டேன் நான் சுத்தமா. ஸோ அதனால நான் இன்னைக்கு 7:20 நினைச்சு நான் பாட்டுக்கு போட்டுட்டு நான் வேற கிளைண்ட் பார்க்க போயிட்டேன் நான். ஸோ அதனால எனக்கு அது, ஏன்னா அது கவுன்சிலிங் போனோம்னா ஒரு 3 hours 4 hours ஆயிடும். இல்லாட்டினா அட்லீஸ்ட் நான் ஃப்ரீயா இருந்தேன்னா சார் சொல்லிதானே உடனே நான் மத்தியானமே வந்திருப்பேன். பட் அவங்கள விட்டுட்டு வர முடியாதுல்ல, கிளைண்ட் விட்டுட்டு வர முடியாது. அதனால நான் மாட்டிக்கிட்டேன். சாரி கண்ணுங்களா, உங்கள்கிட்ட கேட்கறேன். நீங்களும் வெயிட் பண்ணி இருந்திருப்பீங்கல்ல. இல்ல இனிமே பரவாயில்ல மேம். ஓகே, இனிமே நம்ம வெனஸ்டே மத்தியானம் 2 to 3 ஓகே, மறக்காம வந்துடுவேன். சரியா? ஓகே மேம். ஓகே, வெல்கம். ஓகே மேம். படிங்க, என்ன டவுட்லாம் கேளுங்க. டிஎம்எம் சபானா கரெக்ஷன் வாங்கிட்டேன். முஸ்பிரா கரெக்ஷன் வாங்கிட்டியா கண்ணு? கரெக்ஷன் மேம். கரெக்ஷன் பண்ணிட்டு நான் சென்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம். ஓகே ஓகே, 20th வரைக்கும். நான் 20th தான் ஃபைனலாக கரெக்ஷன் பண்ணுவேன். கரெக்ஷன் பண்ணிட்டு மார்க்ஸ் போடுவேன். ஸோ அதனால அது வரைக்கும் வெயிட் பண்றேன். சரியா? ஓகே கண்ணுங்களா? ஓகே மேம். ஓகேம்மா, வெல்கம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பார்ப்போம் நெக்ஸ்ட் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நெக்ஸ்ட் கிளாஸ், நெக்ஸ்ட் வெனஸ்டே பார்ப்போம். சரியா? ஓகே.